தியானித்திருந்தோம். हम होम बलि के बारे में अध्ययन किए थे, அதேபோல போஜன பலியையும் தியானித்தோம். जो भोजन बलि के बारे में अध्ययन किए थे, கடைசி நாட்கள்ல சமாதான பலியை நாம் தியானித்திருந்தோம். आखिर में मेल मिलाप की बलि के बारे में अध्ययन करते आए। இன்றைக்கு கூட நம்முடைய பலிகள்ல நான்காவது பலியாகிய பாவ நிவாரண பலியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். आज हम चौथे बलि के रूप में पाप बलि के बारे में अध्ययन करने वाले हैं। கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. परमेश्वर का पवित्र आत्मा हमें अनुग्रह दे। லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் முழுவதுமாக இந்த பாவ நிவாரண பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. लेवी में चौथा अध्याय में सारे अध्याय में ये पाप बलि के बारे में कहा गया है। அதேபோல 6ஆம் அதிகாரத்தின் 25 30ஆம் வசனம் வரைக்கும் நாம் இந்த பாவ நிவாரண பலியை பார்க்க முடியும். छठवां अध्याय 25 से लेकर 30वां वचन तक ये पाप बलि के बारे में देख सकते हैं। 8ஆம் அதிகாரத்தின் 14 முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடியும். 8वां अध्याय 14 से लेकर 17 तक हम इसे देख सकते हैं। அதேபோல 16ஆம் அதிகாரத்தின் 3 34 வரைக்கும் நாம் இந்த காரியத்தை பார்க்க முடியும். 16 अध्याय 3 से लेकर 34 तक इसके बारे में देख सकते हैं। இந்த பாவ நிவாரண பலிகளை குறித்து இன்னும் अनेक இடங்களில் பாவ நிவாரண பலி யார் கொடுத்தார் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. पाप बलि के बारे में कौन-कौन ये पाप बलि को चढ़ाई करके बताया गया है। முக்கியமாக இந்த பாவ நிவாரண பலி எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை இந்த லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் நமக்கு விளக்கி காட்டுகிறது. ये जो पाप बलि को कैसे चढ़ाना कैसे देना है करके जो चौथा अध्याय हमें विस्तार में बताती है। லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தின் 1ஆம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது लेवी का चौथा अध्याय पहला और दूसरा वचन को पढ़ते समय இன்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி फिर यहोवा ने मूसा से कहा, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், तो इस्राएल लोगों से ये कहे, ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை அறியாமையினால் மீறி कि यदि कोई मनुष्य उन कामों में जिस कामों से जिनको यहोवा ने मना किया है செய்யத்தகாததை செய்து பாவத்திற்கு உட்பட்டால் அறிய வேண்டியதாவது, किसी काम को भूल से करे पापी हो जाए। அப்ப இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, பாவம் செய்யும் பொழுது அதற்கு நிவாரணமாக जो पाप करना था उसको पूरा करने के लिए அல்லது அதை பரிகாரமாக उसके लिए एक बलि के रूप நாம் में என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் அன்றைக்கு ஒரு கட்டளையாகவே கொடுத்திருந்தார். हम क्या करना बोलकर परमेश्वर ने उस दिन में आज्ञा के रूप में बताया गया ஏனால் है। ஒரு மனிதன் பாவம் செய்து கொண்டுதான் இருக்கிறார். एक मनुष्य पाप करते ही रहा। முதல் மனிதனாகிய ஆதாமிலிருந்து தொடங்கி பாவம் நம்மை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. पहला मनुष्य आदम से लेके पाप हमें हमारे पीछा करती आ रही है। நாம் சொல்லலாம், நான் பாவம் செய்யவில்லை என்று நாம் சொல்லலாம். हम कह सकते हैं हम तो पाप नहीं किए। ஆனால் வசனம் சொல்லுகிறது, என்னுடைய தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் तो தரித்தார். वचन कहते मेरे माँ मेरे पाप में मुझे जन्म दिया है। பாவமில்லாத ஒரு உத்தமமான மனிதன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. पाप बिना पाप के खरा व्यक्ति खरा मनुष्य इस पृथ्वी में नहीं है। இயேசு கிறிஸ்துவை குறித்து கூட ஒரு மனிதன் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், பிதாவை தவிர வேற யாருமே சுத்தவான் கிடையாது. यीशु मसीह के बारे में व्यक्ति कहते समय यीशु मसीह कहता पिता के समान कोई पवित्र नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ மனிதர்களுடைய வாழ்க்கையில பாவம் வந்து பின்தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. मनुष्य के जीवन में पाप पीछा करते ही आ रही है। சில பாவங்கள் அறிந்து செய்கிறோம், சில பாவங்கள் அறியாமல் செய்கிறோம். कुछ पाप को जानकर करते हैं, कुछ पाप को अनजान में कर देते हैं। ஆனால் இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது लेकिन ये जहाँ पे बढ़ते समय இஸ்ரவேல் புத்திரர் इस्राएल पुत्र பாவம் செய்யும் பொழுது அதற்கு பரிகாரம் என்ன என்பதை இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. पाप करना था उसका पाप बलि क्या है करके वहाँ पे कहा गया இந்த है। பாவ நிவாரண பலிக்கான காரணம் என்ன? ये पाप बलि की कारण क्या है? ஒருவன் அறியாமையினால் கர்த்தருடைய கட்டளைகளை யாதொன்றை மீறி कोई अनजाने में परमेश्वर की आज्ञा को उल्लंघन किए तो செய்யத்தகாததை செய்து जो न करना उसे कर दिए तो பாவத்திற்கு உட்பட்டால் अगर पापी बन गए அந்த பாவத்திற்கு நிவாரணமாக செலுத்தும் பலிதான் இந்த பாவ நிவாரண பலி. वो जो पाप के लिए बलि चढ़ाना ये पाप बलि है। இந்த பாவ நிவாரண பலிக்கான காரணம், ரெண்டு காரணம் இருக்கிறது. पाप बलि के लिए दो कारण होती है। ஒன்று, மனிதன் தன் பாவத்தை உணர வேண்டும். एक तो मनुष्य अपने पाप को स्मरण करना है। அல்லேலூயா. हालेलुया। நான் ஒரு பாவிதான் என்பதை அவன் உணர வேண்டும். முதலாவது पापी बोलकर वो स्मरण करना है पहला। அதற்கு தான் இந்த பாவ நிவாரண பலி கொண்டு வரப்படுகிறது. इसलिए पाप बलि अंदर ले आती है। ஏனென்றால் இந்த பாவ நிவாரண பலி கொண்டு வருகிறவர்கள் जो पाप बलि को ले आने वाले யார் என்று பார்த்தால், कौन है करके देखते समय தான் பாவம் செய்தவன் என்று உணர்ந்தவன் யாரோ அவன் தான் கொண்டு जो வருகிறான். कोई सोचता है स्मरण करता है कि मैंने पाप किया वो ये पाप बलि को ले आता இந்த है। அதிகாரம் முழுதும் வாசிக்கும் பொழுது सारे अध्याय में पढ़ते समय அங்கு ஆசாரியர்கள் கொண்டு வருகிறார்கள். याजकों ले आते हैं, அதை போல ஜனங்கள் சபை முழுவதும் கொண்டு வருகிறது. सारे कलीसिया ले आती है, அதை போல பிரபுக்கள் முக்கியமான தலைவர்கள் கொண்டு வருகிறார்கள். कुछ प्रधानों लेके आते हैं, சாதாரண மனிதனும் கொண்டு வருகிறார். साधारण व्यक्ति भी ले आता அப்போ है। ஆசாரியர்கள் முதற்கொண்டு याजक से लेकर சபையா இருக்கட்டும், कलीसिया होने दो, முக்கிய தலைவர்களா இருக்கட்டும், मुख्य प्रधान होने दो,
சாதாரண மனிதனாய் இருக்கட்டும், साधारण मनुष्य होने दो। யார் ஒருவர் பாவம் செய்ததை உணர்கிறார்களோ அவர்கள் பாவ நிவாரண பலி செலுத்துவார்கள். जो कोई पाप किए करके स्मरण किए वो लोग पाप बलि को ले आते இன்னைக்கு हैं। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலும் அதை தான் எதிர்பார்க்கிறார். परमेश्वर यीशु मसीह हमारे पास भी वही चाहता நாம் है। செய்த பாவத்தை முதலாவது நாம் உணர வேண்டும். हम जो पाप किए उसको पहले स्मरण करना அந்த चाहिए। உணர்வு யார் அடைகிறார்களோ जो कोई स्मरण हो जाता है அவர்கள் தான் பாவ நிவாரண பலியாய் வருவார்கள் தேவ சமூகத்துல. वही पाप बलि बनकर परमेश्वर समूह में आएंगे। அவர்கள் தான் பாவத்திற்கு ஒரு பரிகாரம் தேடுவார்கள். वो एक पाप के लिए एक बलि को ढूंढते हैं। இன்னைக்கு அந்நிய ஜனங்கள் கூட, जो पराये लोग भी, ஆண்டவரை அறியாத ஜனங்கள் கூட परमेश्वर के न जानने वाले தான் लोग भी செய்த பாவத்திற்கு பரிகாரமாக எவ்வளவோ காரியங்கள் செய்து கொண்டு जो இருக்கிறார்கள். पाप के लिए क्षमा के लिए कई सारी चीजों को करते हैं। தேவ பிள்ளைகள் எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும் என்பதை இந்த அதிகாரம் நமக்கு உணர்த்துகிறது. परमेश्वर का बच्चे कैसे सावधानी चौकस रहना करके अध्याय सिखाती है। அப்ப பாவ நிவாரண பலிக்கான காரணம் முதலாவது ஒரு மனிதன் தான் பாவி என்பதை உணர வேண்டும். The पाप बलि के कारण है एक मनुष्य मैंने पाप किया अगर स्मरण करना है। இரண்டாவது दूसरा மனிதன் தன் பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும். दूसरा मनुष्य एक अपने पाप के लिए क्षमा मांगना है। தேவன் ஒரு கட்டளையாக மோசேயிடம் சொல்லும் பொழுது तो परमेश्वर आज्ञा के रूप में मूसा से कहते அவர் समय சொல்லுகிறார், वो कहता है எதையோ மீறி செஞ்சிட்டாங்க, उसे उल्लंघन कर दिए। ஆனா அந்த பாவத்திற்கு உட்படும் பொழுது तो पाप करते समय அவன் அறிய வேண்டியது அல்லது செய்ய வேண்டியது जो करना है जो पालन करना है அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அங்க वही परमेश्वर यहाँ पे அப்ப सिखाता ஆண்டவர் है। எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? तो परमेश्वर क्या चाहता है? தன் பாவத்தை உணர்ந்த மனிதன் जो कोई अपने पाप को स्मरण कर दिया என்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். मेरे पास आकर क्षमा मांगना தன் है। பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய अपने மாட்டான். पाप को छुपाने वाला जीवित रहेगा। அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். जो कोई अपने कबूल करके छोड़ देता है वो दया पाएगा। அப்ப யாராய் இருந்தாலும் இருக்கட்டும், कोई भी होने दो, ஆனால் அவர்கள் பாவத்தை உணர்ந்து वो पाप को स्मरण करके கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். परमेश्वर यीशु मसीह के समूह में आकर वो क्षमा मांगना है। அல்லேலூயா. அல்லேலூயா. அதைத்தான் இந்த பாவ நிவாரண பலி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. वो ये पाप बलि हमें सिखाती है। அப்ப இந்த வசனத்தை கேட்கிற எந்த ஒரு தேவ பிள்ளைகளா இருக்கட்டும், जो कहीं होने दे वचन को सुनने वाले, நீங்கள் செய்த பாவங்களை முதலாவது உணருங்க. आप जो किए हुए पाप को पहले स्मरण कीजिए। அல்லேலூயா. அல்லேலூயா. உணர்வில்லாத மனுஷனை குறித்து வசனம் இப்படியே சொல்லுகிறது, जो न स्मरण करने वाले मनुष्य के परमेश्वर कहती है அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் बार बार ताड़ना पाकर தன் பிடரியை சாய்க்கிறவன் तो अपने अपने सिर को झुकाने वाला சடிதில் சகாயமின்றி நாசமடைவான். अचानक विपत्ति उस पर पड़ेगी। நாசமடைவான் என்றால் அழிந்து போவான் அர்த்தம். नाश होगा बोला तो मिट जाएगा। அப்போ தன் பாவங்களை ஆண்டவர் உணர்த்தும் பொழுது, तो अपने पाप को स्मरण करते समय, கடிந்து கொள்ளும் பொழுது जो ताड़ना पाते समय அதை என்ன பண்ண நம்ம உணர வேண்டும். उसे क्या करना है? स्मरण करना है। உணர்வது மாத்திரமல்ல, सिर्फ स्मरण नहीं करना है, அதற்கு ஒரு பரிகாரமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். उसके लिए एक बलि के रूप में क्षमा मांगना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்க तो வேண்டும். परमेश्वर समूह में आके हम क्षमा मांगना ஓகே, இந்த चाहिए। பாவ நிவாரண பலியை எபிரேயர்ல இப்படி சொல்லுவாங்க, ये जो पाप बलि के इब्रानी में इस तरह कहती है, கட்டாயான்னு சொல்லுவாங்க. चटाया करके कहते கட்டாயா हैं। கட்டாயா. कटाया அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, इसका मतलब क्या है? பாவம், பாவிகள், பாவ பொருள் என்று அதற்கு பெயர். पाप जो जो பாவம், पाप है, பாவிகள், जो पापी है, அவர் பாவ பொருள் என்று இதற்கு அர்த்தமா இருக்கிறது. पाप की वस्तु इसका मतलब होती है। அதற்கு தான் எபிரேயத்துல கட்டான்னு சொல்லுவாங்க. इसलिए इब्रानी में कटाया करके कहते அதனால हैं। தான் இந்த பாவ நிவாரண பலியினுடைய எபிரேய வார்த்தை கட்டாயா. तो पाप बलि की इब्रानी शब्द है कटाया। இந்த பாவ நிவாரண பலி நம்முடைய வேதத்துல 101 வசனங்களில் சொல்லப்பட்டு इस पाप இருக்கிறது. बलि के बारे में हमारे शास्त्र में 101 वचनों में कही गई இந்த है। பாவ நிவாரண பலியின் வகைகள் ஒரு 4 வகைகள் இருக்கிறது. इस पाप बलि के 4 तरह के प्रकार होते हैं। 4 கேட்டகரியில இந்த பாவ நிவாரண பலியை கொடுக்கறாங்க. 4 प्रकारों में ये जो पाप बलि को चढ़ाते हैं। ஒன்று ஆசாரியர்களுக்காக செலுத்தப்படுகிற பாவ நிவாரண பலி. एक याजकों के लिए चढ़ाया जाने वाला पाप बलि। லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை சொல்லப்பட்டு இருக்கிறது. लेवी के 4 अध्याय 2 वचन से लेकर 12 वचन से कहा गया है। இரண்டாவதாக दूसरा முழு சபைக்காக செலுத்தப்படும் பாவ நிவாரண பலி. सारे कलीसियाओं के लिए चढ़ाने वाली एक पाप बलि है। அதே லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தின் 13 லிருந்து 21ஆம் வசனங்கள் வரை சொல்லப்பட்டு இருக்கிறது. लेवी 4 अध्याय 13 से लेकर 21 तक कहा गया है। அதே போல பிரதானி அல்லது பிரபுக்களுக்காக செலுத்தப்படுகிற பாவ நிவாரண பலி. प्रधानों के लिए चढ़ाया जाने वाला पाप बलि। லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 22 லிருந்து 26 வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கிறது. लेवी के 4 अध्याय 22 से लेकर 26 तक कहा गया है। கடைசியாக சாதாரண மனிதர்களுக்காக செலுத்தப்படும் பாவ நிவாரண பலி. आम आदमी के लिए चढ़ाया जाने वाला पाप बलि। லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தின் 27 லிருந்து 35ஆம் வசனம் முடிய சொல்லப்பட்டு இருக்கிறது. लेवी के 4 अध्याय 27 से लेकर 35 तक कहा गया है। அந்த 4ஆம் அதிகாரத்தில் 4 விதமான பலிகள்
பலிகள் சொல்லப்பட்டு இருக்கிறது. चौथा अध्याय में 4 प्रकार की बलियों के बारे में कहा गया है. ஒன்று ஆசாரியர்கள் ஊழியர்கள் செய்கிற பாவ நிவாரண பலி. एक याजक सेवक करने वाले पाप बलि. இரண்டாவது ஒரு சபை முழுவதும் கொடுக்கிற பாவ நிவாரண பலி. सारे कलीसिया देने वाले एक पाप बलि. மூன்றாவது பிரபுக்கள் அல்லது தலைவர்கள் கொடுக்கிற பாவ நிவாரண பலி. प्रधानों देने वाले प्रभुओं देने वाले पाप बलि. நான்காவது சாதாரண மனிதர்கள் கொடுக்கிற பாவ நிவாரண பலி. आखिरी में आम आदमी देने वाले पाप बलि. இப்படி நான்கு விதமான பாவ நிவாரண பலிகள் அன்றைக்கு இருந்தது. यहाँ पे 4 तरह की जो प्रकार की पाप बलियां उस दिन में थी. இந்த பாவ நிவாரண பலிக்காக கொடுக்கப்பட்ட விலங்குகள் அது பொருள் என்ன? तो पाप बलि के लिए चढ़ाए जाने वाले जानवर उसका वस्तु क्या है? பலி பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது जो बलि वस्तु देखते समय முதலாவதாக இளங்காளையை கொடுத்தார்கள். पहले वो बछड़े को दिए. லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலும் लेवी 4 अध्याय 3 वचन में भी 14ஆம் வசனத்திலும் பார்க்கும் பொழுது 14 वचन में भी देखते ஒரு समय ஆசாரியராய் இருக்கட்டும் याजक होने दो அல்லது ஒரு சபையாய் இருக்கட்டும் कलीसिया होने दो பாவத்திற்கு உட்படும் பொழுது पाप करते समय தன்னுடைய பாவ நிவாரணம் அடையும்படியாக पाप की क्षमा होने के ஒரு लिए இளங்காளையை கொண்டு வந்து பலியாய் கொடுக்க வேண்டும். एक जवान एक बछड़े को ले आकर बलि के रूप में चढ़ाना चाहिए. அதே போல லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது इसे लेवी के 4 अध्याय 23 वचन को देखते समय வெள்ளாடு அது பழுதற்ற இளங்கடா என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. बकरा जो निर्दोष बकरा करके कहा गया है. அல்லேலூயா. हालेलुया. பழுதற்ற இளங்கடா ஒரு யங் கோட்ஸ் அது சொல்லப்பட்டு இருக்கிறது. जो जवान एक बकरा एक निर्दोष बकरा करके कहा गया இதை है. யார் கொடுக்கிறார் என்றால் பிரபுக்கள் கொடுக்க வேண்டும். इसे कौन देना है? प्रधानों देना है. தலைவர்கள் தான் ஒரு பாவம் செய்து விட்டேன் என்று உணரும் பொழுது जो प्रधान है अब मैं पाप कर दिए करके स्मरण करते समय அவர்கள் வெள்ளாடில் இருக்கிற பழுதற்ற இளங்கடாவை கொண்டு வர வேண்டும். बछड़ा को जवान बछड़े को निर्दोष बछड़े को ले आना है. அதே போல ஒரு சாதாரண மனிதன் பாவம் செய்து आम आदमी पाप करते समय அந்த பாவத்தை தான் உணரும் பொழுது पाप को स्मरण करते அவன் समय கொண்டு வர வேண்டிய ஒரு பலி பொருள் वो என்றால் जो ले आने वाला बलि वस्तु வெள்ளாட்டுல இளம் பழுதற்ற பெண் குட்டி கொண்டு வர வேண்டும். निर्दोष बकरी को ले आना है. தலைவன் ஆண் கடாவை கொண்டு வர तो வேண்டும். प्रधान जो है बकरा को ले आना है. ஆனால் சாதாரண மனிதர் என்று பழுதற்ற பெண் குட்டிகளை கொண்டு வர लेकिन வேண்டும். आम आदमी एक बकरी को ले அப்ப இந்த आना है. மூன்று பொருளை பாவ நிவாரண பலியாய் பயன்படுத்தினார்கள். इस तीन वस्तुओं को पाप बलि के रूप में इस्तेमाल किए. ஒன்று இளங்காளை, एक बछड़ा, இரண்டாவது இளங்கடா, लेकिन जवान बकरा, மூன்றாவது பெண் குட்டி. तब बकरी. இந்த ரெண்டுமே வெள்ளாடுல தான் இருக்கணும், செம்மறி ஆடுல கிடையாது. ये दोनों बकरे में होती है. ஓகே, ஹல்லேலூயா. இது லேவியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. लेवी के 4 अध्याय 28 वचन में कहा गया है. இந்த பாவ நிவாரண பலி வேதத்தில் செலுத்தியவர்கள் யார்? ये जो पाप बलि को शास्त्र में कौन-कौन चढ़ाए? अनेகர் செலுத்தி இருக்காங்க. कई सारे लोग चढ़ाए हैं. ஆனா வேதத்திலிருந்து ஒரு சில பேரை நாம் பார்க்க போகிறோம். शास्त्र में कुछ लोगों के बारे में हम देखने वाले हैं. எசேக்கியா செலுத்தி இருந்தார். எசேக்கியா ராஜா அவர் செலுத்தினார். एजेकिया राजा उसने चढ़ाया था. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. दूसरा इतिहास की दूसरा अध्याय 21वां वचन कही गई அந்த है. எசேக்கியா ராஜா பாவ நிவாரண பலியாக செலுத்தின காரியம் என்ன பார்த்தோம்னா इस एजेकिया ने पाप बलि के रूप में क्या चढ़ाया था? 7 காளைகளை செலுத்தினார். 7 बछड़े को चढ़ाया. 7 செம்மறி ஆடு கடாவை கொடுத்தார். 7 बकरा को चढ़ाया. 7 ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வந்தார். 7 बकरियों को चढ़ाया. 7 வெள்ளாட்டு கடாவை கொண்டு வந்தார். 7 भेड़ों को ले आया. இதை அவர் பாவ நிவாரண பலியாய் கொண்டு வந்தார் என்று வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. पाप बलि के रूप में ले आया करके शास्त्र में बताती है. அதே போல எஸ்ராவும் செலுத்தினதாக வேதம் குறிப்பிடுகிறது. इज़रा भी चढ़ाया करके शास्त्र बताती है. எஸ்ரா 6ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலும் इज़रा 7वां अध्याय 6:17 छठवां अध्याय 17 वचन 8:35 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலும் 8वां अध्याय 35वां वचन 12 வெள்ளாட்டு கடாக்களை அவர் பாவ நிவாரண பலியாய் செலுத்தினார். तो 12 बकरा को उसने पाप बलि के रूप में चढ़ाया. அல்லேலூயா. हालेलुया. அவர் 7 செலுத்தினாரு. वो 7 करके चढ़ाया. எஸ்ரா 12 வெள்ளாட்டு கடாவை கொண்டு வந்தார். इज़रा 12 बकरों को ले आया. அதே போல எசேக்கியேல் செலுத்தினது என்று பார்க்க முடியும். एजेकियल भी चढ़ाया करके देखते हैं. எசேக்கியேல் 43ஆம் அதிகாரத்தின் 19 இருந்து 27 வரைக்கும் இருக்கிறது. एजेकियल 43वां वचन 19 से लेकर 27 तक है. அவர் 7 நாள் கண்டினியூவா தொடர்ந்து वो 7 दिन लगातार இளங்காளைகளையும் வெள்ளாட்டு கடாக்களையும் செலுத்தினார். तो बछड़ा और बकरे को चढ़ाया. அதே போல மோசே ஆரோனுடைய அபிஷேக தினத்தன்று செலுத்தினாராக வேதம் तो குறிப்பிடுகிறது. मूसा आरोन के अभिषेक के दिन में चढ़ाया. அல்லேலூயா. हालेलुया. இப்படியாக வேதத்தில் சில பேர் நம்மை பார்த்து கொடுத்திருக்கிறார்கள். ऐसे शास्त्र में कुछ लोगों के बारे में हम देखे. அநேகர் கொடுத்திருக்காங்க. कई सारे लोग दिए சில हैं. பேருடைய பெயர் வேதம் குறிப்பிடுகிறது. कुछ लोगों के बारे में कुछ लोगों के नाम शास्त्र बताती है. அல்லேலூயா. हालेलुया.
அடுத்ததாக இந்த பாவ நிவாரண பலிக்கான நோக்கம் என்ன? द पाप बलि चढ़ाने के लिए एक मकसद क्या है? ஒரு நோக்கம் இருக்கிறது. एक मकसद है. அந்த நோக்கம் இல்லாமல் கர்த்தர் எதையுமே செய்ய சொல்ல மாட்டார். मकसद के बिना परमेश्वर कुछ करने के लिए कहता भी नहीं. நம்ம ஒரு மனிதன்ட்ட ஒரு காரியத்தை செய்ய சொன்னாலே ஒரு நோக்கம் இருக்கும். अगर एक मनुष्य के पास हम कुछ कार्य बताता है तो कुछ मकसद होती है. அதே போல தேவனும் நோக்கம் இல்லாமல் இந்த பலிகளை செய்ய சொல்ல மாட்டார். द परमेश्वर भी बिना मकसद के कुछ बलि को चढ़ाने नहीं कहता. பார்க்கலாம் லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தின் लेवी के 16 अध्याय 30ஆம் 31ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது 30 और 31वां वचन का अध्ययन करते समय கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் பாவங்கள் எல்லாம் நீக்கி परमेश्वर के सम्मुख से आप पाप को शुद्ध करके சுத்திகரிக்கும்படி शुद्ध करने के लिए அந்நாளில் உங்களை சுத்திகரிக்கும் பொருட்டு उन दिनों के लिए आपके शुद्धिकरण के लिए உங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படும். आपके लिए पापों के लिए पाप बलि चढ़ाया जाएगा. உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள். आपके लिए विशेष विश्राम दिन है. அதிலே உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த கடவீர்கள். और तुम उस दिन अपने अपने जीव को दुख देना. இது நித்திய கட்டளை. ये सदा की विधि है. இங்கு சொல்லுகிறார் ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார் परमेश्वर यहोवा कहता है உங்கள் பாவம் எல்லாம் நீங்கி சுத்திகரிக்கப்பட வேண்டும். सारे पाप हट कर शुद्ध होना है. அப்ப இந்த பாவ நிவாரண பலிக்கான நோக்கம் அப்படி என்று பார்க்கும் பொழுது पाप बलि का मकसद करके देखते समय முதலாவதாக ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்பட வேண்டும். पहले मनुष्य शुद्ध होना है. அவன் பரிசுத்தப்பட வேண்டும். पवित्र होना है. அல்லேலூயா हालेलुया அல்லேலूயா हालेलुया. அதை தான் பாவ நிவாரண பலி இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு செய்தார். इसलिए पाप बलि यीशु मसीह हमारे लिए आके किए. ஆனால் தேவனுடைய திட்டம் அன்றைக்கே இருந்தது. द परमेश्वर का योजना उसी दिन था. என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ जिस दिन मनुष्य ने पाप किया அன்றைக்கே தேவன் ஒரு திட்டத்தை उस दिन வைத்திருந்தார். परमेश्वर ने एक योजना को बना दिया. மனிதனுடைய பாவம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். मनुष्य के पाप शुद्ध होना है. அதற்காகவே ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் பொழுது इसलिए आदम और हव्वा पाप करते समय அங்கு ஒரு மிருகத்தை அடித்ததாக वहाँ पे சொல்லப்படுகிறது. एक जानवर को मारा करके हम देखते हैं. அல்லேலூயா हालेलुया. அதை தொடர்ந்து மோசேயின் நாட்கள் அது கட்டளையாய் கொண்டு वो வரப்பட்டது. लगातार मूसा के दिन में आज्ञा के रूप में लाया गया. அதை தொடர்ந்து இயேசுவின் நாட்கள்ல அவரே தம்மை பலியாய் கொடுத்தார். वो लगातार यीशु मसीह के दिन में अपने आप को बलि के रूप में चढ़ा दिया. அப்ப தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் परमेश्वर का चाहत क्या है? மனிதன் பாவம் செய்தது உண்மைதான். मनुष्य पाप किया वो सच है. அந்த பாவத்திற்கு அவன் உணர்ந்து இருக்கிறார். वो पाप को उसने स्मरण किया है. அந்த பாவத்திற்கு அவன் மன்னிப்பு वो கேட்கிறார். पाप के लिए क्षमा मांगता है. அதனால அவனை நான் சுத்திகரிக்க வேண்டும். इसलिए मैं शुद्धिकरण करना அப்ப है. இந்த பாவ நிவாரண பலியின் முதல் நோக்கம் என்று பார்க்கும் பொழுது மனிதனுடைய சுத்திகரிப்பு அவசியம். द पाप बलि का पहला मकसद ये है कि मनुष्य शुद्ध होना है. அல்லேலூயா. हालेलुया. ஏன்னா பாவம் செய்தா ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில அசுத்தம் வந்து விடுகிறது. अगर पाप किया तो अपने आप हमारे जीवन में अशुद्ध आ जाती எந்த है. மனிதன் பாவம் செய்கிறானோ जो मनुष्य पाप करता அந்த है மனிதனுடைய ஆவி ஆத்மா சரீரம் அசுத்தம் அடைந்து तो விடுகிறது. मनुष्य के आत्मा रूह और शरीर अशुद्ध हो जाती है. சில பாவங்கள் कुछ पाप நம்முடைய ஆவியை அசுத்தப்படுத்துகிறது. हमारे आत्मा को अशुद्ध कर देती है. சில பாவங்கள் நம்முடைய ஆத்மாவை कुछ அசுத்தப்படுத்துகிறது. हमारे प्राणों को अशुद्ध कर देती है. சில பாவங்கள் நம்முடைய சரீரத்தை कुछ அசுத்தப்படுத்துகிறது. हमारे देह को नष्ट कर देती है. எந்த பாவமா இருக்கட்டும் எது அசுத்தமா இருக்கட்டும் कोई भी पाप होने दो, कितना भी अशुद्ध होने दो, அவை எல்லாவற்றிலிருந்து ஒரு மனிதன் சுத்திகரிக்கப்பட முடியும். सारे पापों से एक मनुष्य शुद्धिकरण हो सकता है. எப்பொழுது என்றால் कब बोले तो தேவ சமூகத்தில் வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது. परमेश्वर समूह में आके क्षमा मांगने पर. அல்லேலூயா. हालेलुया. இரண்டாவதாக அந்த வசனம் சொல்லுகிறது दूसरा वचन कहती है அதிலே உங்கள் ஆத்துமாக்கள் தாழ்மைப்பட வேண்டும். तो उसमें अपने आत्मा जो प्राण है वो दीन होना है. இரண்டாவதாக இந்த பாவ நிவாரண பலி நோக்கம் அப்படி என்று பார்க்கும் பொழுது दूसरा पाप बलि के मकसद करके देखते ஒரு समय மனிதனுடைய ஆத்துமா தாழ்மைப்பட வேண்டும். तो एक मनुष्य की आत्मा में दीन होना है. ஏன்னா வசனம் அந்த 4ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிக்கும் பொழுது 2ஆம் வசனம் படிக்கும் பொழுது चौथा अध्याय दूसरा वचन को पढ़ते समय கட்டளையை மீறி பாவத்திற்கு உட்பட்டார். जो आज्ञा का उल्लंघन करके पाप करते அப்படினா समय என்ன ஆயி போச்சு? उसका मतलब क्या है? ஆத்துமா தாழ்மைப்படல, ஆத்துமா பெருமை ஆயிடுச்சு. जो जो आत्मा है वो दीन नहीं हुए, घमंड हो गई. அப்ப தேவன் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? तो परमेश्वर क्या चाहता है? ஒரு பாவ நிவாரண பலியை கொண்டு வருகிற மனிதனுடைய ஆத்துமா தாழ்மைப்பட வேண்டும். एक पाप बलि ले आने वाले के प्राण जो है वो दीन होना है. அல்லேலூயா. हालेलुया. அந்த தாழ்மையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். इसलिए जो दीन लोग है धन्य है. அல்லேலூயா. हालेलुया. மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. मन की दीनता को सीख लो करके शास्त्र कहती है. அப்ப நாமும் கூட தாழ்மையா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமா अपनी இருக்கிறது. दीनता के साथ रहना करके परमेश्वर का चाहत है. அதற்கு தான் கர்த்தர் இந்த பாவ நிவாரண பலியை நமக்கு கொடுத்திருக்கிறார். इसलिए हमें पाप बलि के रूप में हमें दिया है. அப்ப ரெண்டு நோக்கம், மிக முக்கியமான நோக்கம் ரெண்டு. दो, पहला एक मुख्य मकसद दो है. ஒன்று மனிதனுடைய பாவம் எல்லாம் நீங்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட एक வேண்டும். तो मनुष्य का पाप हट कर शुद्धिकरण होना है. இரண்டாவது அந்த மனிதனுடைய ஆத்துமா கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்த வேண்டும். दूसरा एक मनुष्य का जो प्राण है परमेश्वर के सामने दीन होना है. அது யாரா இருந்தாலும் சரி, वो कोई भी होने दो, பிரபுவா இருக்கட்டும் சாதாரண மனிதனா இருக்கட்டும், प्रधान होने दो या आम आदमी होने दो, தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்த வேண்டும். परमेश्वर सामने अपने आप को दीन करना அந்த है. ஆத்துமா ஒரு நாள் மேன்மை பாராட்டக்கூடாது. वो प्राण कभी भी घमंड नहीं करना है. அதற்கு தான் கர்த்தர் இந்த பாவ நிவாரண பலியை கொண்டு வருகிறார். इसलिए वो पाप बलि को परमेश्वर लाता है. அல்லேலூயா. हालेलुया. அப்ப இந்த பாவ நிவாரண பலியின் மிக முக்கிய நோக்கம் ரெண்டு இருக்கிறது. ये पाप बलि के पहला मुख्य दो मकसद है. ஒன்று சுத்திகரிப்பு, இரண்டாவது தாழ்மை. एक शुद्धिकरण, दूसरा एक दीन था. அடுத்ததாக பாவ நிவாரண பலியில் இயேசு எங்கு இருக்கிறார்? The
पाप बलि में यीशु कहां पर है? அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவை நாம் பார்க்க முடியுமா? यीशु मसीह को हम देख सकते हैं ஏன்னா क्या? இந்த பாவ நிவாரண பலியானது ये जो पाप बलि जो है நமது பாவங்களுக்காக சிலுவையில் இயேசு பலியானதை குறிப்பாய் காட்டுகிறது. हमारे पाप के लिए यीशु मसीह सूली में चढ़ाया गया, मारा गया, इसे बताती है। 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது पहला यूहन्ना दूसरा अध्याय दूसरा वचन में देखते நம்முடைய समय பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாத பலி அவரே. हमारे पाप को प्रयाशित के लिए वो जो अनुग्रह बलि वही है, நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல सिर्फ हमारे पापों के लिए नहीं, சர்வலோகத்தின் பாவங்களை நிவிர்த்தி செய்கிற பலியாய் और இருக்கிறார். सारे जगत के पापों का भी। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப எல்லாருடைய பாவங்களையும் நிவிர்த்தி பண்ணுகிற கிருபாதர பலி அவராய் वो இருக்கிறார். सारे लोग पापों को प्रयाशित करने का वही है। அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பாவ நிவாரண பலியிலே நாம் இயேசுவை பார்க்க முடியும். इसलिए पाप बलि में हम यीशु को देख सकते हैं। எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. इब्रानियों पहला अध्याय 9वां अध्याय 14 वचन इस तरह कहती है, நித்திய ஆவியினாலே जो मसीह की सनातन आत्मा के द्वारा தம்மை தாமே பழுதற்ற பலியாக अपने आप को निर्दोष बलि के समान தேவனுக்கு ஒப்பு கொடுத்த परमेश्वर के समर्पण किए, கிறிஸ்துவினுடைய இரத்தம் मसीह की लहू ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு जीवित परमेश्वर के लिए सेवा करने के உங்கள் लिए மனசாட்சியை अपने रूह को செத்த கிரியைகளுக்கு சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். तो अपने सारे नाश होने वाली क्रिया से कैसे शुद्ध करे। இரண்டாவது இயேசு கிறிஸ்து பழுதற்ற பலியாக ஒப்பு दूसरा கொடுக்கப்பட்டார். यीशु मसीह निर्दोष बलि के समान चढ़ाया गया, அவருடைய இரத்தம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. तो अब उसका लघु है हमारे मन को शुद्धिकरण करती है। அல்லேலூயா. हालेलुया। ஒன்று பாவங்களை நீக்குகிற கிருபாதர பலி அவர்தான். एक तो पाप को हटाने वाली एक अनुग्रह की बलि वही है। இரண்டாவதாக நம்முடைய பழுதற்ற பலியாய் ஒப்பு கொடுத்ததுனால हमें निर्दोष बलि के समान समर्पण की நம்முடைய மனசாட்சியை அது சுத்திகரிக்கிறார். तो हमारे मन को शुद्धिकरण करती है। ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. रोमी 8वां अध्याय इसका तीसरा वचन इस तरह कहती है, மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை तो क्योंकि जो काम व्यवस्था शरीर के कारण दुर्बल होकर न कर सकी, தேவனே செய்யும்படிக்கு उसको परमेश्वर ने किया, தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் अर्थात अपने ही पुत्र को पापमय शरीर की समानता में பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி और पाप के बलिदान होने के लिए बेचकर மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்தார். शरीर में पाप पर दंड की आज्ञा दी। மூன்றாவது பாவத்தை போக்கும் பலியாக இயேசு கிறிஸ்து வந்தார். तीसरा पाप को दूर करने के बलि के रूप में यीशु मसीह आया। எப்படி பாவ நிவாரண பலியின் மூலமாக जैसे पाप की प्रयासित बलि के ஒரு மனிதனுடைய द्वारा பாவம் நிவிர்த்தி ஆகிறதோ एक मनुष्य के पाप हट जाती है, அப்படியே இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மூலமாக நம்முடைய பாவம் நிவிர்த்தி वैसे ஆகிறது. यीशु मसीह की सूली में मारा जाना द्वारा हमारे जीवन में पाप हट जाती है। எப்படி ஒரு பாவ நிவாரண பலியாய் கொண்டு வருகிற ஒரு ஆடா இருக்கட்டும் இளங்காளையா இருக்கட்டும் तो पाप बलि के रूप में ले आने वाला बकरा होने दे या बकरी होने दो, அது பழுதற்றதா இருக்கிறது वो போல निर्दोष जैसा है, நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். हमारे यीशु मसीह भी निर्दोष बलि के समान है, समान अपने आप को समर्पण किया। அவர் இரத்தத்தின் மூலமாக நம்முடைய மனசாட்சி மாற முடியும். तो उसके लहू के द्वारा हमारे मन बदल सकती है। அதே போல எப்படி ஒரு பாவ நிவாரண பலியை கொண்டு வந்து அது அடிக்கப்படும் பொழுது जिसे पाप बलि ले आकर मारा जाता है, பாவம் செய்த மனிதனுடைய பாவம் போக்குகிறதோ जैसे पाप की व्यक्ति की पाप हट जाती है, அப்படியே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்ததனால் நம்முடைய பாவம் போய்விட்டது. वैसे यीशु मसीह सूली में मारा गया इसलिए हमारा पाप हमसे दूर चली गई। அல்லேலூயா. हालेलुया। அப்ப பாவ நிவாரண பலி இயேசு கிறிஸ்துவை முன்னோட்டமாய் ये காட்டுகிறது. जो पाप बलि यीशु मसीह को आगे दिखाती है। அல்லேலூயா. हालेलुया। மிக முக்கியமான ஒரு காரியம், பாவம் செய்ய காரணம் என்ன? जब पाप करने के कारण क्या है? இங்க ரெண்டு காரணத்தை நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். दो कार्य को हम अध्ययन करने वाले மற்ற हैं காரியத்தை நாம் அடுத்த வாரங்களில் தியானிக்கலாம். और दो कार्यों को हम अगले चीजों को हम अध्ययन करेंगे। லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. लेवी 4 अध्याय तीसरा वचन इस तरह कहती है, 2ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. क्षमा कीजिए, दूसरा वचन इस तरह कहती है, நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், तो इजरायलियों से यह कह ஒருவன் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றையாகிலும் அறியாமையினால் மீறி कि यदि कोई मनुष्य उन कामों में से जिनको यहोवा ने मना किया है, செய்யத்தகாதை செய்து பாவத்திற்கு உட்பட்டால் அறிய வேண்டியது. किसी को भूल से करके पापी हो जाए। இந்த வசனம் மாத்திரமல்ல, सिर्फ ये वचन नहीं है, 3ஆம் வசனத்திலும் तीसरा वचन में भी, 4ஆம் வசனத்திலும் चौथा वचन में भी, 13ஆம் வசனத்திலும் 13वां वचन में भी, 22ஆம் வசனத்திலும் 22वां वचन में 27ஆம் வசனம் और 27वां वचन 3 3 4 4 13 13 22 22 27 और 27 இந்த வசனங்கள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது सारे वचनों में देखते समय மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் வர ரெண்டு காரணம் மிக முக்கியமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. मनुष्य के जीवन में पाप आने की दो कार्य को बहुत मुख्यता दी गई है। अनेक காரியங்கள் இருந்தாலும் கூட कई सारे कार्य है, फिर भी இந்த இடத்தில் வேதம் குறிப்பிடுகிற ரெண்டு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். इस जगह पर शास्त्र जो बताती है दो कारण को हम अध्ययन करने वाले ஏன்னா हैं। அதை நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படினா हम उसको जान लिए तो நாம் அந்த பாவ நிவாரண பலிக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். हम अपने पाप
पाप बलि के लिए हम अपने आप को समर्पण அதை करेंगे। அறியலவன் அப்படின்னா अगर नहीं जाने तो நாம் நம்ம கடைசி வரைக்கும் ஒப்பு கொடுக்க हम மாட்டோம். आखिरी तक हम समर्पण नहीं करेंगे। அப்ப முதல்ல அங்க ரெண்டு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. दो कार्य कहा गया है, ஒன்று அறியாமை, दो अनजाने में, இரண்டாவது மீறுதல். दो उल्लंघन। அல்லேலூயா. हालेलुया। வசனம் தான் சொல்லுகிறது शास्त्र वही कहती है, அறியாமையினால். जो अनजाने में। அல்லேலூயா. हालेलुया। அப்ப சில பாவங்கள் அறியாமையினால் வருகிறது. तो कुछ पाप अनजाने में आ जाती है। ஆனால் இங்க நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. यहाँ पे हमें प्रश्न आती है, ஒரு ஆசாரியன் அறியாமையா இருக்க முடியுமா? एक याजक अनजाने में हो सकता है? ஒரு சபை விசுவாசி அறியாமை இருக்க முடியுமா? एक कलीसिया के विश्वासी अनजान हो सकते हैं? ஒரு தலைவன், ஒரு பிரபு ஒரு அறியாமை இருக்க முடியுமா? एक प्रधान अनजान हो सकता है? அல்லேலூயா. नहीं। அப்போ இந்த கட்டளைகளை ஆண்டு சொல்லும் பொழுது इस आज्ञाओं को परमेश्वर कहते समय அறியாமையினால் பாவம் செய்கிறான் என்று சொல்லப்படுகிறது. अनजाने में पाप किया कर कहा गया அப்ப है। இந்த அறியாமை எப்படி அவர்களுக்குள் வருகிறது? इस अनजाने कैसे उनके जीवन में आती है? இப்ப மற்ற மனிதர்கள் அறியாமை எத்தனை நாள் பாவனாலும் செய்யலாம். कई सारे लोग, बाकी लोग अनजाने में कई सारे पाप कर सकते हैं। அதை பற்றி தேவன் கவலைப்படுவதில்லை. उसके बारे में परमेश्वर कभी नहीं चिंता करता। ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அறியாமையினால் இருக்க கூடாது. तो इजराइल लोग अनजाने में नहीं रहना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। வேதத்தை போதிக்கிற ஊழியக்காரன் அறியாமையில பாவம் செய்ய முடியுமா? शास्त्र को सिखाने वाले अनजाने में पाप कर सकते हैं? அப்படி கேட்டால் செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. वैसे पूछेगा तो शास्त्र कहती है कर सकते हैं करके कहती है। அல்லேலூயா. ஒரு हालेलुया। சபை பாவம் செய்ய முடியுமா? एक कलीसिया पाप कर सकती है? அப்படி கேட்டால் வேதம் முடியும் என்று சொல்லுகிறது. वैसे पूछा गया तो शास्त्र कहती है होगा। ஒரு தலைவன், ஒரு சாதாரண மனிதன் செய்ய முடியுமா? एक प्रधान होने दे, आम आदमी होने दो। முடியும். அதற்கு வேதத்தில் எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. वो भी है, शास्त्र में उदाहरण उसके लिए भी है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இந்த அறியாமை என்பது ये जो अनजान है நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக கவனமாய் இருக்க வேண்டிய ஒரு காரியம். हमारे जीवन में बहुत चौक से रहने वाला ये कार्य है। எப்படிப்பட்ட அறியாமை நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வரும்? कैसे अनजान चीज हमारे जीवन में पाप ले आ सकती है? எபேசியர் 4 அதிகாரத்தின் 18 வசனம் இப்படியே சொல்லுகிறது. एफेसियों की 4 अध्याय 18 वचन इस तरह कहती है, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு वो बुद्धि में अंधेरी हो गई है, தங்கள் இருதய கடினத்தினால் अपने उस अज्ञानता के कारण, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே तो अपने अंदर देने वाली कठोरता के कारण தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து परमेश्वर का जीवन से अलग किए हुए அப்ப हैं। இங்க அறியாமையினால் तो अज्ञानता में மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது பாருங்க. मनुष्य के जीवन में क्या होती है करके देखो। முதலாவதாக புத்தியில் அந்தகாரப்படுகிறார். पहला बुद्धि में अंधेरी हो जाती है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஒரு அறியாமை வந்து एक अज्ञानता आकर நம்முடைய புத்தியை மந்தப்படுத்தி விடும். अपना बुद्धि को नाश कर देती है। அல்லேலூயா. हालेलुया। நம்ம சொல்லலாம், हम कह सकते हैं நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன், कितना पढ़ाई किया हूं, எனக்கு எவ்வளவு ஞானம் இருக்கு, मुझे कितना ज्ञान है, என்ன மாதிரி யாராவது செய்ய முடியுமா? मेरे जैसा कोई कर सकता है? உலக காரியங்களை நீ ஞானவானா இருக்கலாம். दुनिया के कार्य में तू ज्ञानवान बन सकता है, உலக காரியங்களை நீ நல்ல படித்தவர்களா இருக்கலாம். दुनिया के कार्य में अच्छा पढ़ा लिखा हो सकता है। ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய அறியாமை இருந்தால் तो आपके जीवन में आत्मिक अज्ञानता हो तो முதலாவது பாதிக்கப்படுவது உங்களுடைய புத்தி. तो पहला वो जो टेस्ट पहुंचती है आपके बुद्धि में, நம்முடைய அறிவு தான் முதலாவது பாதிக்கப்படும். पहले हमारे ज्ञान में जो तकलीफ होती அந்த है, புத்தி அந்தகாரப்பட்டு விடும். वो जो बुद्धि है अंधेरा हो जाती है। அல்லேலூயா. हालेलुया। அததான் சொல்லுகிறது, நீங்க அறியாமை வரும் பொழுது इसलिए वो कहती है जो अज्ञानता आते समय புத்தி அந்தகாரப்படுகிறது. जब बुद्धि जो अंधेर हो जाती है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதத்தான் இன்னைக்கு அதிகமாய் படித்தவர்கள் கூட தவறு அழகாய் செய்றாங்க. तो इसीलिए आज के दिनों में कई सारे पढ़े लिखे लोग गलती कर देते हैं। உலக ஞானம் அதிகமாய் இருக்கிறவர்கள் எத்தனை தவறுகளை செய்கிறார்கள். दुनिया के ज्ञान अधिक होने वाले कई सारे गलतियों को कर बैठते हैं। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है? அவர்களுக்கு ஆவிக்குரிய அறிவு இல்லை. क्योंकि उनका आत्मिक ज्ञान नहीं है। அவர்கள் எதை அறிய வேண்டுமோ அதை அறியவில்லை. इसको जानना है उसे नहीं जाने हैं। அப்ப இந்த அறியாமை எந்த ஒரு மனிதனுக்குள் வருகிறதோ तो ये जो अज्ञानता किस मनुष्य के अंदर आती है तो அந்த மனிதனுடைய புத்தி அந்தகாரப்படும். उसका मनुष्य की बुद्धि जो अंधेर हो जाती है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। புத்தியினமாய் செய்தீர் என்று சவுலை பார்த்து சாமுவேல் சொல்லுகிறார். निर्बुद्धि होकर कर दिया बोलकर शाऊल सामुएल को देख के सामुएल शाऊल को देख के कहता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சாலமோன் ஞானி இருக்கையில பெரிய ஞானின்னு சொல்லுகிறோம். जो सलोमन ज्ञानी रहने में जो है उसे सबसे बड़ा ज्ञानी करके कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் அவரே சொல்லுகிறார், फिर वही कहता இது है, என் மதியீனம் என்று சொல்லுகிறார். ये जो निर्बुद्धि करके कहता है। அல்லேலூயா. हालेलुया। அவர் சொல்றார், நான் ஒரு மதியீனன், मैं एक निर्बुद्धि हूं करके कहता எனக்கு है। புத்தி இல்ல. मुझे बुद्धि नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ஞானம், உலக ஞானமானது ये दुनिया के ज्ञान जो है நம்முடைய புத்தியை அந்தகாரப்படுத்தி விடும். बुद्धि को अंधेर कर डालती है। அல்லேலூயா. हालेलुया। சாலமோனுக்கு ஞானத்தை ஆண்டவர் தான் கொடுத்தார். सुलेमान को परमेश्वर ने ज्ञान को दिया। அல்லேலூயா. हालेलुया। ஆனால் அவருடைய முடிவை பாருங்க. लेकिन उसका अंत को देखो, அவருடைய புத்தி சரியா இல்லதுனால, उसका बुद्धि सही न था, इसीलिए ஆண்டவர் சொன்ன கட்டளையை மீறினதுனால परमेश्वर आज्ञा का उल्लंघन किया, इसीलिए முடிவு நல்லதாய் முடியவில்லை. जो आखिरी अंत उसका अच्छा तरह से नहीं அவனுடைய हुआ। கடைசி நாட்கள் பாவத்தை செய்தான் மரிக்கிறார். उसे आखिरी दिनों में पाप करके ही मरा। புத்தி அந்தகாரப்பட்டு விட்டது. बुद्धि अंधेर हो गई। அல்லேலூயா. हालेलुया। சோ இன்றைக்கு கூட தேவ பிள்ளைகள் நாம் கவனமாய் இருக்க வேண்டியது ஒன்று,
அறியாமை நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. तो आज परमेश्वर के बच्चे चौकस से रहने वाला एक चीज है, अज्ञानता हमारे अंदर नहीं होना அறியாமை चाहिए। இருந்தா நம்முடைய புத்தி அந்தகாரப்படும். अगर अज्ञानता हमारे अंदर रहा तो बुद्धि अंधेर हो அறியாமை जाएगी। இருக்கும் பொழுது जो अज्ञानता रहते இரண்டாவது समय நம்முடைய இருதயம் கடினப்படும். दूसरा हमारा हृदय कठोर हो जाएगी। இருதயம் கடினப்படும். हृदय कठोर हो जाएगी। அல்லேலூயா. हालेलुया। அறிய வேண்டியதை சரியா அறியல அப்படினா जो कुछ जानने वाली चीजों को सही तरह से नहीं जाना तो நான் சொல்லதான் சரி அப்படிமோ. हम जो कहते हैं वही सही करके कहेंगे। அல்லேலூயா. हालेलुया। நான் என்ன சொன்னா அதான் சரி. मैं जो कहता हूं वही सही है, ஏனா இருதயம் கடினமாகி விட்டது. क्योंकि हृदय कठोर हो गई। அல்லேலூயா. हालेलुया। அதை குறித்து வரும் வசனங்களை நாம் தியானிக்கலாம். उसके बारे में वचन को अध्ययन அப்ப करेंगे। அறியாமை என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் ரெண்டு முக்கியமான பாதிப்புகளை கொண்டு வருகிறது. अज्ञानता मनुष्य के जीवन में दो मुख्य टेस्ट को पहुंचाती அது है। மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்று தான் சொல்ல முடியும். बहुत बड़ा टेस्ट हम कह सकते ஒன்று हैं। புத்தி அந்தகாரப்படுவது. एक बुद्धि अंधेर हो जाती है। புத்தி அந்தகாரப்பட்டா எதையும் கர்த்தருக்குரியதை சிந்திக்க முடியாது. अगर बुद्धि अंधेर हो गई तो परमेश्वर के योग्य हम नहीं सोचते हैं। இரண்டாவது இருதயம் கடினமாகி விடும். दूसरा हृदय कठोर हो जाएगी। ஆண்டவர் எவ்வளவு சொன்னாலும் கேட்க முடியாது. परमेश्वर कितना भी कहे तो नहीं सुनेंगे। அல்லேலூயா. हालेलुया। ஏன் அறிய வேண்டியதை அறியல. क्योंकि जो जानते हैं वो नहीं जाने। ஓகே, இந்த அறியாமை என்பது நம்முடைய வாழ்க்கையில ரெண்டு காரியங்கள் கொண்டு வந்து பார்த்தோம். ये अज्ञानता हमारे जीवन में दो कार्य को ले आकर के देखे। நமக்கு அறிய வேண்டிய மூன்று ஆவிக்குரிய காரியங்கள் என்ன? हम जो जानने के लिए तीन आत्मिक चीजें क्या है? மிக முக்கியமான மூன்று காரியங்களை மாத்திரம் தியானிக்க போகிறோம். बहुत मुख्य तीन चीजों के बारे में अध्ययन करने वाले अनेक हैं। காரியங்கள் வேதம் சொல்லுகிறது. कई सारे चीजों को शास्त्र कहती है। இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கு மூன்று காரியங்கள் இருக்கு. आज हमारे अध्ययन के लिए तीन कार्य को ले लिए। ஒன்று, एक, ஒரு மனிதன் சத்தியத்தை சரியாக அறிய வேண்டும். एक मनुष्य सत्य को सही तरह से जान लेना है। 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரத்தின் 1 தீமோத்தி 2ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. पहला तिमोथी दूसरा अध्याय चौथा वचन इस तरह कहती है, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் सारे मनुष्य उद्धार पाने के लिए சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் सत्य को भली भांति पहचान ले, அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். वो जो इच्छा वाला है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ஆண்டவருடைய விருப்பம் அப்படி என்று பார்க்கும் பொழுது परमेश्वर का चाहत करके देखते அவர் समय எதை விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தா वो किसको चाहता है? முதலாவதாக ஒரு மனிதன் சத்தியத்தை அறிய வேண்டும். पहले मनुष्य सत्य को जानना है। சத்தியத்தை அறியாம अगर सत्य को बिना இந்த जाने உலகத்துல எத்தனை புத்தகத்துல அறிந்தாலும் எல்லாம் வீண்தான். इस दुनिया के कितने भी पुस्तक को पढ़ लो वो सब व्यर्थ है। அல்லேலூயா. हालेलुया। இது சத்திய வேதமா இருக்கிறது. ये जो सत्य शास्त्र है, இது சத்திய வழியை காட்டுகிறதா இருக்கிறது. सत्य मार्गों को दिखाती है। சத்திய தேவனை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. सत्य परमेश्वर को प्रकट करता है। சத்தியத்தின் பாதை இதில் இருக்கிறது. सच्चाई के मार्ग में चलता है। இதை அறியாமல் अगर इसको न जानते ஒரு हुए மனிதன் இந்த உலகத்துல எதை அறிந்திருந்தாலும் எல்லாமே வீண். इसे छोड़ एक मनुष्य दुनिया में कुछ भी जान लो सब व्यर्थ है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு अनेक தேவ பிள்ளைகள் கூட சத்தியத்தை ஒழுங்கா அறிவதில்லை. आज के दिनों में अनेक परमेश्वर का बच्चों भी सच्चाई को सही तरह से नहीं அதனால தான் जाने। நம்முடைய புத்தி அந்தகாரமா இருக்கணும். इसलिए हमारा बुद्धि अंधेर में है। அதனால தான் இன்னைக்கு நம்ம பாவம் செய்து கொண்டு इसलिए இருக்கிறோம். आज तक हम पाप करते आ रहे हैं। காரணம் என்ன தெரியுமா? कारण क्या है? சத்தியத்தை அறிகிற அறிவு நம்மட்ட இல்ல. सच्चाई को जानने वाली जो बुद्धि हमारे पास नहीं है। அல்லேலூயா. हालेलुया। எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 26 27 இப்படியாய் சொல்லுகிறது. इब्रानी 10वां अध्याय 26 और 27 इस तरह कहती है, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு सच्चाई की पहचान प्राप्त करने के बाद நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் यदि हम जानबूझकर पाप करते रहे பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். तो पापों के लिए फिर कोई बलिदान बाकी नहीं। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்ம தியானிக்கிறது பாவ நிவாரண பலி. आज हम जो अध्ययन करने वाले पाप बलि के இந்த बारे में। வசனம் சொல்லுகிறது इस वचन कहती है இனி ஒரு பலியே இல்ல உங்களுக்கு. अभी कोई पाप बलि ही नहीं बचा। அப்படி ஒரு சூழ்நிலை நீங்க போயிட்டீங்க அப்படினா ऐसे हाल में आप चले गए ஒரு तो காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. एक कार्य को समझ लीजिए, நியாய தீர்ப்பு வர போகுது. न्याय के दंड आने वाली है। நியாய தீர்ப்பு வர போகுது. न्याय के दिन आने वाली है। பயத்தோட எதிர்பாருங்க. तो भय के साथ बाट जाओ। விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினை வர போகிறது. तो विरोधी को भस्म करने वाली जो दंड आने वाली है, யார் அதை எதிர்பார்க்கணும் தெரியுமா? कौन उसको बाट जोना पता है? வசனத்தின் துவக்கம் இப்படியாய் சொல்லுகிறது. शास्त्र जो वचन के जो शुरुआत इस तरह कहती है, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. सच्चाई को जानने के लिए पहचान पाने के बाद। அல்லேலூயா. हालेलुया। அப்ப சத்தியத்தை அறிகிற அறிவு அடைகிற ஒரு வயது இருக்கிறது. सच्चाई को पहचानने की एक उम्र होती है, ஒரு ஸ்டேஜ் இருக்கிறது. एक स्टेज होती है। அந்த ஸ்டேஜுக்கு ஒரு மனுஷன் வந்தா उस हाल में एक मनुष्य आ गया तो சத்தியத்தை அறிந்துதான் ஆக வேண்டும். सच्चाई को जानना ही पड़ेगा। நீங்க தப்பிக்க முடியாது. आप बच नहीं सकते। யார் தப்பிக்க முடியாது? कोई बच नहीं सकता। சொல்ல முடியாது எனக்கு சத்தியம் தெரியாது. कह नहीं सकते कि हम सच्चाई नहीं जानते। நான் சத்தியத்தை வாசிக்கல. मैं सच्चाई को नहीं पढ़ा। ஆண்டவர் சொல்லுகிறார் परमेश्वर कहता है சத்தியத்தை அறிகிற வயது உனக்கு வந்து விட்டது. सच्चाई को पहचान करने के लिए तेरे लिए उम्र आ गई। அந்த वयதுல நீ சத்தியத்தை அறிந்திருக்க उस उम्र வேண்டும். में सच्चाई को जान लेना चाहिए था। हालेलुया. हालेलुया। பால் உண்கிற குழந்தையா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. वो दूध पीने वाला बच्चा बनकर रहने तक कुछ परवाह नहीं। எப்பொழுது உணவு உண்கிற ஒரு குழந்தை ஆரம்பிக்கிறதோ जब एक भोजन खाने एक लायक एक बच्चा हो गया तो அப்பொழுது அந்த மனிதன் சத்தியத்துல பலப்பட तब வேண்டும். एक मनुष्य सच्चाई में बलवंत पाना है। हालेलुया. हालेलुया। हालेलुया. हालेलुया। இதை இப்படியாய் சொல்லலாம். इस तरह कहते
कह सकते हैं। பால் குடிக்கிற குழந்தை சத்தியத்தை அறியலன்னா பிரச்சனை இல்ல. और अगर दूध पीने वाला सच्चाई को न जाना तो कुछ परवाह नहीं। குழந்தை ஆகாரம் சாப்பிட ஆரம்பிச்சா சத்தியத்தை சொல்லி கொடுத்துறணும். अगर बच्चा जो दृढ़ भोजन खाने लगा तो सच्चाई को सिखाना चाहिए। தீமோத்தேயு குறித்து பவுல் அப்போஸ்தலர் இப்படியே எழுதுவார். तीमुथियुस के बारे में प्रेरित पौलुस इस तरह लिखता है, பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயதிலிருந்து அறிந்தவன் என்று எனக்கு तो தெரியும். पवित्र शासक शब्दों को छोटे बलकपन से तुम सीखते आओ करके मैं जानता हूं। அல்லேலூயா. हालेलुया। பரிசுத்த வேத எழுத்துக்களை சிறு வயதிலிருந்து அவர் அறிவார். पवित्र शास्त्र की जो शब्द हैं वो बलकपन से सीखते आया है। அல்லேலூயா. हालेलुया। சோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ள வேண்டும். उसे हम आज सीख लेना चाहिए। 2 தீமோத்தேயு 3:15 அப்படி சொல்லுகிறது. दूसरा तीमुथियुस 3:15 इस तरह कहती है, எனக்கு தெரியும்ல உனக்கு தெரியும். तो मैंने जानता हूं तुम जानते हो। அல்லேலூயா. हालेलुया। பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்கிறார். पौल तीमुथियुस को इस तरह कहता है, உனக்கே தெரியும் तू जानता है இந்த வசனத்தை எந்த வயசுல இருந்து நீ படிச்சிருக்கன்னு इस சொல்லி. वचन को कौन से उम्र से तू पढ़ते आ रहा है। அல்லேலூயா. हालेलुया। அதனால தேவன்ட்ட போய் சொல்ல முடியாது, इसलिए हम परमेश्वर के पास எனக்கு आके कह नहीं சத்தியம் सकते, தெரியாது, हम सच्चाई नहीं எனக்கு जानते, வசனம் தெரியாது, वचन नहीं जानते, சொல்ல முடியாது. कह नहीं सकते। ஆண்டவர் சொல்றார், சத்தியத்தை அறிகிற அறிவு உனக்கு வந்துட்டு, सच्चाई को जानने के लिए बुद्धि तेरे पास आ गई। அந்த அறிவை கொடுத்ததுக்கு அப்புறம் उसे बुद्धि देने के அந்த बाद அறிவை நாம் பயன்படுத்தி இருக்க उसे வேண்டும். बुद्धि को उपयोग कर लेना चाहिए था। அல்லேலூயா. हालेलुया। அந்த அறிவை யார் பயன்படுத்துகிறார்களோ जो ज्ञान को उपयोग कर लेता है அவர்கள் நியாய தீர்ப்புக்கு தைரியமாய் நிற்கலாம். वो जो न्याय के लिए निडर होकर खड़े हो सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। தைரியமா நிற்கலாம். निडर होकर खड़े हो நான் सकते சத்தியத்தை हैं। அறிந்திருக்கிறேன், சத்தியத்தின்படி வாழ்ந்திருக்கிறேன். सच्चाई के मैं जाना हूं, पहचाना हूं, उसके अनुसार जिया हूं। 2 தீமோத்தேயு 3:7 वचனம் இப்படியாய் சொல்லுகிறது. दूसरा तीमुथियुस 3 अध्याय 7 वचन इस तरह कहती है, எப்போதும் கற்றாலும் सदा सीखती तो ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து पर सत्य की पहचान तक உணராதவர்களாய் இருக்கிறவர்கள். कभी नहीं पहुंचती। அல்லேலூயா. हालेलुया। அப்ப இங்க ஒரு கூட்டம் இருக்கு, यहाँ पे एक मंडली है, எப்போதும் கற்றுக்கிட்டு இருக்காங்க, वो हर समय सीखती रहती எப்போதும் है। வசனத்தை கேட்கறாங்க, अब इस शास्त्र वचन को सुनते எப்போதும் हैं, பிரசன்னத்தை கேட்பாங்க, अब हर समय संदेश को ஆனா सुनते हैं, ஒருபோதும் சத்தியத்தை அறிய மாட்டார்கள். कभी भी वो सच्चाई को न जानते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஏன் தெரியுமா? क्यों पता है? உணர்வு இல்ல. क्योंकि स्मरण नहीं அங்க है। வசனம் தான் சொல்லுகிறது, वचन वही कहती है, உணராதவர்களாய் இருக்கிற. बिना स्मरण के बैठने वाले। அல்லேலூயா. हालेलुया। அப்போ பிரசங்கம் கேட்பது பெரிய காரியம் அல்ல, संदेश सुनना बड़ा काम नहीं है, வசனத்தை வாசிப்பது பெரிய காரியம் वचन அல்ல. को पढ़ना बड़ा काम नहीं அதில் है। இருக்கிற சத்தியத்தை உணர வேண்டும். उसके अंदर रहने वाली सच्चाई को पहचान அதில் लेना है। சொல்லப்படுகிற சத்தியத்தை நாம் கேட்க வேண்டும். उसके अंदर कहा गया सच्चाई को सुनना அந்த चाहिए, சத்தியத்தை தியானிக்க வேண்டும். सच्चाई को अध्ययन करना அந்த चाहिए, சத்தியத்தின்படி வாழ முயற்சிக்க வேண்டும். सच्चाई के अनुसार जीने के लिए जो प्रयास करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அப்ப முதலாவதாக சத்தியத்தை அறிய வேண்டும். पहले सच्चाई को पहचान लेना இந்த है। சத்தியத்தை ஒரு மனிதன் அறியவில்லை என்றால் जब सच्चाई को एक व्यक्ति नहीं पहचान पाया, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலை கிடையாது. उस मनुष्य के जीवन में छुटकारा नहीं। வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, वचन वैसी कहती है, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். सच्चाई को पहचान लेंगे, सच्चाई आपको छुड़ाएगी। அல்லேலூயா. हालेलुया। அப்போ பாவ நிவாரண பலி, பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏன் வருகிறது? पाप एक मनुष्य के जीवन में क्यों आती है? அந்த மனிதன் சத்தியத்தை சரியா அறியல. उस मनुष्य सच्चाई को सही तरह से नहीं जाना। சத்தியத்தை அறிந்த தேவ பிள்ளைகள் பாவம் செய்ய மாட்டாங்க. सच्चाई को जानने वाले परमेश्वर के बच्चे पाप नहीं करेंगे। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஏன் சத்தியத்தை அறிய முடியல? क्यों सच्चाई को जान नहीं पाए? உணர்வு இல்ல. स्मरण नहीं है। அல்லேலூயா. हालेलुया। எப்போதும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம், हर समय सीखते हैं, பட் உணர்வு இல்ல. एक स्मरण नहीं है। 2 தீமோத்தேயு 4:4 இப்படியா சொல்லுகிறது, दूसरा तीमुथियुस 4:4 इस तरह कहती है, சத்தியத்திற்கு செவியை விலக்கி सच्चाई के लिए जो अपने कान सत्य से फेर कर கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். कथा कहानियों पर लगाए அல்லேலூயா. हालेलुया। சத்தியத்திற்கு செவியை விலக்கிட்டு वो सत्य से फेर कर கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம், जो कथा कहानियों पर जाने वाले एक समय आएगी। இன்னைக்கு அதுதான் அதிகமா இருக்கிறது. इन दिनों में वही कई सारे चीजें हैं। சத்தியத்தை சொல்வதற்கு सच्चाई को कहने के लिए பிரசங்கிமார்களுக்கும் முடியல, प्रचारक लोग को भी नहीं हो पा रहा है, ஜனங்களுக்கும் கேட்க முடியல. लोग भी सुन नहीं पा रहे। கதை சொல்றாங்களா கேட்கலாம், कथा बोल रहे क्या सुनेंगे? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। என்டர்டெய்னா இருக்குமா, जो अच्छा मनोरंजन होगा, ஜாலியா இருக்க முடியுமா, अच्छा मजाक कर सकते हैं, கேட்கலாம். सुन सकते हैं। ஆனா அப்படிப்பட்டவர்கள் वैसे பயங்கரமான ஒரு நாள் வரப்போகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். भयंकर दिन एक दिन आने वाले करके सोच लेना चाहिए। சத்தியத்திற்கு செவியை விலக்காதீங்க. उस सच्चाई के लिए कान मत फेरो। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வந்திருக்கிறது. जो कान को सच्चाई से फेर कर कथा कहानी के लिए लगाने वाले एक समय आई है। அல்லேலூயா. हालेलुया। சத்தியத்திற்கு செவி சாயுங்க. सच्चाई के लिए आप अपने कान को அப்ப लगाओ। இந்த சத்தியத்தை அறிந்துட்டோம் அப்படினா सच्चाई को जान लिए तो நாம் பாவம் செய்ய மாட்டோம். हम पाप नहीं करेंगे। இரண்டாவதாக दूसरा, நாம் எதை அறிய வேண்டும்? हम किसको जानना है? ஓசியா 6 அதிகாரத்தின் 6 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ओसिया 6वां वचन इस तरह कहती है, பலியை அல்ல बलि नहीं, இரக்கத்தையும் जो बलि नहीं वो दया को
இரண்டாவது தகன பலியை பார்க்கிலும் होम बलि से अधिक தேவனை அறிகிற அறிவையும் ये விரும்புகிறேன். चाहता हूं कि लोग परमेश्वर का ज्ञान रखे। இரண்டாவது தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? दूसरा परमेश्वर का चाहत क्या है? தேவனை அறிய வேண்டும். परमेश्वर के ज्ञान को ஒரு மனுஷன் पाना है। தேவனை அறிகிற அறிவுல एक வளரணும். मनुष्य परमेश्वर के जो पहचान लेने के लिए एक स्मरण होना है। ஹல்லேலூயா. हालेलुया। 1 யோவான் 4:8 இப்படியாய் சொல்கிறது. पहला यूहन्ना 4:8 इस तरह कहती है, அன்பில்லாதவன் தேவனை அறியான். जो प्रेम नहीं है वो परमेश्वर को पहचान नहीं தேவன் सकता। அன்பாகவே இருக்கிறார். परमेश्वर प्रेमी है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு अनेक நம்ம சொல்லுவோம் நான் தேவனை அறிஞ்சிருக்கிறேன். हम कई सालों कहते हैं हम परमेश्वर को जानते எனக்கு हैं। இயேசு கிறிஸ்துவும் தெரியும். यीशु मसीह भी जानता हूं, பிதாவும் தெரியும். पिता को भी பரிசுத்த जानता ஆவியானவரும் हूं, தெரியும். पवित्र आत्मा को भी मैं जानता ஆனா हूं, கண்டுபிடிச்சிரலாம். लेकिन मैं हम पहचान सकते எப்படி हैं। கண்டுபிடிக்கலாம்? कैसे हम पहचानेंगे? வசனத்தின்படி கண்டுபிடிச்சிரலாம். वचन के अनुसार हम पहचान सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு மனிதன் தேவனை உண்மையாக அறிந்திருக்கிறானா अगर एक मनुष्य सच्चाई से परमेश्वर को जाना हो, அந்த மனிதன் அன்பா இருந்தா தேவனை அறிந்திருக்கிறார். अगर मनुष्य सच्चाई से प्रेम रहा तो परमेश्वर को जानता है। அன்பில்லாதவன் தேவனை அறியான் அவ்வளவுதான். अगर प्रेम नहीं तो परमेश्वर को नहीं जानता। ஹல்லேலூயா. हालेलुया। நமக்கு மற்ற மனிதனோட அன்பு இல்லையா? हमें दूसरे मनुष्य के पास प्रेम नहीं நமக்கு है, நம்ம குடும்பத்தோட அன்பு இல்லையா? परिवार के साथ प्रेम नहीं है, சபையோட அன்பு இல்லையா? कलीसिया के साथ प्रेम नहीं है, உனக்கு விரோதம் செய்கிற அந்த விரோதிகளோட அன்பு இல்லையா? तुझे विरोध करने वाले विरोधी के साथ प्रेम नहीं है। அன்பு இல்ல அப்படினா தேவனை அறியலன்னு அர்த்தம். अगर प्रेम नहीं तो परमेश्वर को नहीं जानते हो। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அன்பு யாரிடம் இருக்கிறதோ प्रेम जिसके पास हो அவர்கள் தேவனை वो அறிந்திருக்கிறார்கள். परमेश्वर को जानते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். क्योंकि परमेश्वर प्रेम बनकर है। தேவனை அறிந்த ஒரு மனிதன் प्रेम परमेश्वर को जानने वाला एक அந்த मनुष्य அன்பை தனக்குள் வைத்திருப்பான். उस प्रेम को अपने अंदर रख लेता है, தன்னிலிருந்து வெளிப்படுத்துவான். अपने अंदर से प्रकट करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப தனக்குள் அன்பை வைக்காமல் तो अपने अंदर बिना प्रेम के, தனக்குள் இருந்து அன்பை வெளிப்படுத்தாமல் तो अपने अंदर से प्रेम प्रकट किए बिना எந்த ஒரு மனிதன் இருக்கிறானோ कोई भी मनुष्य हो तो அந்த மனிதன் தேவனை அறிகிற அறிவு அல்ல. वो उस मनुष्य परमेश्वर के ज्ञान को नहीं पाया है। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னமும் அந்த மனிதன் தேவனை அறியவில்லை. अब तक वो परमेश्वर को मनुष्य नहीं जाना है। ஹல்லேலூயா. हालेलुया। அன்பான தேவ பிள்ளைகளே, परमेश्वर का बच्चे, இன்னைக்கு நாம் ஒரு காரியத்தை நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும். आज के दिन में एक चीज को सही तरह से सीखना தேவனை है। அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் परमेश्वर को जानता हो ऐसा कहते हुए भी அதான் அழகாய் வசனம் சொல்லும். इसलिए वचन इस तरह कहते தேவனை हैं, அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கூட जब परमेश्वर को जानता हूं ऐसा कहते हुए சகோதரனை भी பகைத்தால் நீ பொய்யனா இருக்கிற. अपने भाई को विरोध करेगा तो तू झूठा है। கண்ட சகோதரனிடத்தில் நீ அன்பு செய்யல அப்படினா காணாத தேவன்கிட்ட எப்படி அன்பு கூட முடியும்? देखने वाले भाई के पास तू प्रेम नहीं जताए तो अंधे की प्रेम के पास कैसे प्रेम जताओगे? 1 யோவான் 4 அதிகாரம் 20 வசனம் அப்படி சொல்லுகிறது. पहला यूहन्ना 4 अध्याय उसका 20वां वचन इस तरह कहती है, தேவனிடத்தில் அன்பு கூறவன் சகோதரனிடத்தில் अன்பு கூற வேண்டும். जब परमेश्वर के पास प्रेम जताने वाला भाई के पास प्रेम जताना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு अनेक தேவ பிள்ளைங்க அன்பா இருக்கிறது இல்ல. कई सारे परमेश्वर के बच्चे बिना प्रेम के हैं। யாரோடும் நாம் அன்பா இல்லாமல் இருக்கிறதாய் நமக்கு தோன்றினால் तो किसी के पास हम बिना प्रेम के हैं ऐसा हमें लगे तो அவர்களோடு ஒப்புரவாக முயற்சி பண்ணுவோம். उसके पास मेल मिलाप होने के लिए हम प्रयास करेंगे। யாரா இருக்கலாம்? कोई भी होने दो, உங்க குடும்பத்துல இருக்க ஒருவரா இருக்கலாம். आपके परिवार के सदस्य होंगे, உங்க சொந்தத்துல இருக்கிற ஒருவரா இருக்கலாம். आपके रिश्तेदार में कोई सदस्य உங்க होंगे, நண்பர்களா இருந்து இன்னைக்கு விரோதிகளா இருக்கிறவர்களா இருக்கலாம். आपके दोस्त होकर आज आप विरोधी बनकर உங்களோட बैठे ऐसे हो सकते हैं। படிக்கிறவர்களோ வேலை பார்க்கிறவர்களா இருக்கலாம். आपके साथ पढ़ने वाले या काम करने वाले हो सकते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। உங்களோட சபையில் இருந்து ஆராதிக்கிறவர்களாய் கூட இருக்கலாம். आपके साथ कलीसिया में रहकर आराधना करने वाले भी हो सकते हैं। யாரிடமாவது நீங்க அன்பை காட்ட முடியவில்லை என்றால் किसी के पास आप प्रेम ने जता पाए तो இன்னைக்கு ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்க आज வேண்டும். परमेश्वर के पास क्षमा मांगिए, எனக்கு அந்த அன்பின் ஆவியை ஊற்றுங்கப்பா. मुझे प्रेम की आत्मा को उंडेल दो। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அருமையான பாஸ்டர் மூலம் அந்த ஒரு பாடல் எப்படி இருக்கு? அன்பின் ஆவியால என்னை நிரப்புங்கப்பா. तो हमारे पासवान जी ने अच्छा गीत को गाया है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த அன்பின் ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள वो வேண்டும். प्रेम की आत्मा को हम पा लेना चाहिए। 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. दूसरा पत्रस पहला अध्याय 3 वचन इस तरह कहती நம்முடைய है, மகிமையினாலும் காருண்யத்தினாலும் अपना महिमा और करुणा से நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே हमें जो बुलाया उसे पहचान लेने के लिए ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் जीवन और परमेश्वर की भक्ति के योग्य அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தர்லீர் மன்றி. उसके ईश्वरीय सामर्थ्य हमें दिया गया அப்ப है। அவரை அறியும் பொழுது उसे पहचानते समय என்ன நடக்க அப்படின்னா क्या होती है? ஜீவனுக்கும் जीवन தேவ பக்திக்கு வேண்டிய இது கிடைக்கிறது. परमेश्वर के भक्ति के संबंध जो योग्य हृदय मिलती है। ஹல்லேலூயா. हालेलुया। அவரை அறிகிற அறிவு இருந்தால் उसे अगर जानने के लिए बुद्धि हो तो முதலாவது தேவனை அறியும் போது நமக்குள்ள அன்பு வரும். पहला परमेश्वर के जानते समय प्रेम आ जाती है। இரண்டாவது ஜீவனுக்கு போகிற வழி நமக்கு தெரிஞ்சிரும். दूसरा जीवन के मार्ग हम पहचान सकते हैं। அன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேட்டாங்கல்ல, तो उस दिन परमेश्वर से पूछे ना, நீர் போற இடமும் தெரியாது போற வழியும் தெரியாது. आप जानने वाला मार्ग भी नहीं जानता हूँ, रास्ता भी नहीं पहचानते हैं। இயேசு நானே வழியா இருக்கிறேன். यीशु मसीह ने कहा मैं ही मार्ग हूँ। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப தேவனை அறிந்திருக்கிற ஒரு மனிதனுக்கு परमेश्वर को पहचान जानने वाला एक मनुष्य को ஜீவனுக்கு போகிற வழி தெரியும். जीवन की मार्ग पहचानता है। ஹல்லேலூயா. हालेलुया। அடுத்ததாங்க அந்த வசனம் சொல்லுகிறது दूसरा वचन कहती है, தேவ பக்திக்கு வேண்டியது. तो परमेश्वर का भक्ति के योग्य। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு தேவ பக்தின்னு சொல்லி நம்ம अनेक காரியங்களை வைத்திருப்போம். आज परमेश्वर की भक्ति के रूप में कई सारी चीज हम रखे हैं। உண்மையான தேவ பக்தி எங்க இருக்கிறது? सच्चा परमेश्वर की भक्ति कहाँ पे है? ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। தவறா எடுக்க வேண்டாம். गलत में இன்னைக்கு நாம் लीजिए। தேவ பக்தின்னு சொல்லிட்டு हम भक्ति बोलकर வெளிப்புற அடையாளங்களை காட்டிக் கொண்டு जो இருக்கிறோம். बाहर के रूप को स्वरूप को दिखाते हैं, உட்புறத்துல இல்ல.
भीतर नहीं। ஹalleluya. हालेलुया। வெள்ளையில வந்துட்டோம் அப்படினா தேவ பக்தியா वो இருக்கிறோம். सफेद में आएगा तो परमेश्वर के भक्ति भाव में है, அது நல்லது. वो अच्छा है। ஹalleluya. ஹalleluya. வெண் வஸ்திரம் தரித்து பரலோகத்தில் நிற்கிறார்கள். वो सफेद वस्त्र पहन के स्वर्ग में खड़े हैं। சபை ஆராதனையில வெண் வஸ்திரம் தரித்து வர வேண்டும். कलीसिया के आराधना में सफेद वस्त्र पहन कर ஆனா आना அதே है। வேளையில उसी समय में வெள்ளை உள்ள இருந்துட்டு உள்ள கருப்பு இருந்தா பிரச்சனை. तो बाहर सफेद होकर अंदर भीतर काला हो तो अच्छा नहीं। ஹalleluya. हालेलुया। தேவ பக்தி அது கிடையாது. तो परमेश्वर की भक्ति वो नहीं है। முதலாவதாக இருதயம் வெண்மையாக तो வேண்டும். पहला हृदय सफेद होना है, மனது வெண்மையாக मन வேண்டும். सफेद होना है, அதுக்கப்புறம் வெளிப்புற சரீரத்துல ஒயிட் போட்டுக்கலாம். उसके बाद बाहर के शरीर में हम सफेद डाल सकते हैं। ஹalleluya. हालेलुया। அதுக்காண்டி ஒயிட் போடாம வந்தா கண்டிப்பா ஒயிட் போட்டு வரணும். इसके लिए आप सफेद मत पहने आए और सफेद पहनना है। ஹalleluya. हालेलुया। அது நாம் வெளியே ஜனங்களுக்கு காட்டுகிற ஒரு वो காரியம். हम लोगों को प्रकट करते हैं। நான் ஆண்டவரை அறிந்து இருக்கிறேன். मैं परमेश्वर को पहचानता हूँ। என்னுடைய சட்டை எப்படி வெள்ளையா இருக்கு அதே மாதிரி என் உள்ளம் வெள்ளையா இருக்கு. मेरा शर्ट कैसे सफेद है वैसे मेरा मन भी सफेद है, அப்படி ஜனங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். वैसे लोगों को प्रकट करना है। அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். वही परमेश्वर அப்ப चाहता है। தேவனை அறிந்திருக்கிறவர்கள் तो परमेश्वर को जो जानने वाले लोग ஜீவனை அறிவார்கள். जीवन को पहचानते हैं, தேவ பக்திக்கு ஏதுவானதை கண்டறிந்து तो கொள்வார்கள். परमेश्वर भक्ति के योग्य को ढूंढ लेते हैं। இன்னைக்கு தேவனை சரியா அறியாதனால தான் तो परमेश्वर को आज अच्छी तरह से न जान पाए, நமக்கு புரிய மாட்டேங்குது தேவ பக்தினா என்னன்னு சொல்லி. हमें समझ में नहीं आती कि परमेश्वर का भक्ति क्या है, ஜீவனுக்கு போகிற வழி எதுன்னு தெரியல. जीवन की मार्ग क्या करके समझ में नहीं இன்னைக்கு आती। நம்ம இயேசுதான் வழின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். आज हम कहते हैं यीशु मसीह मार्ग है, ஆனா வெளிய 1000 வழியை காட்டிட்டு இருக்கிறாங்க. लेकिन बाहर हजारों मार्गों को दिखाते हैं। ஹalleluya. हालेलुया। அந்த தெய்வத்தின் பின்னாடி போனவங்களா, उस भगवान के पीछे में அந்த जाने को, மனிதனுடைய பின்னாடி போலாம், उस मनुष्य के पीछे जा सकते हैं, அந்த விக்கிரகத்துக்கு பின்னாடி போகலாம் उस मूर्ति के पीछे जा सकते हैं, என்று சொல்லி பல வழிகளை தேடிக்கொண்டு ऐसे இருக்கிறார்கள். कहकर कई सारे मार्गों को ढूंढते हैं, ஏனென்றால் தேவனை அறியவில்லை. क्योंकि परमेश्वर को नहीं जाने। ஹalleluya. हालेलुया। தேவனை அறிந்திருந்தால் என்றால் अगर परमेश्वर को जानते हो तो சரியான வழியில் सही நடப்பார்கள். मार्ग में चलेंगे। ஹalleluya. हालेलुया। அப்ப தேவனை அறிய வேண்டும். अब परमेश्वर को जानना है। 2 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனம் இப்படியே சொல்லுகிறது. दूसरा पद पहला अध्याय दूसरा वचन इस तरह कहती है, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினார். परमेश्वर और हमारा परमेश्वर यीशु मसीह को जानने वाला ज्ञान है। தேவனை அறிந்தவன் கிறிஸ்துவை அறிந்திருக்கணும். परमेश्वर को जानने वाला मसीह को जानता है। ஹalleluya. हालेलुया। தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் அறிய तो வேண்டும். परमेश्वर यीशु मसीह को भी जानना ஏன்னா है। 2 யோவான் 1 அதிகாரம் 9 வசனம் இப்படியே சொல்லுகிறது. दूसरा यूहन्ना पहला अध्याय 9 वचन इस तरह कहती है, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் मसीह के उपदेश में जो दृढ़ नहीं है, மீறி நடக்கிற எவனும் தேவனுடையவன் அல்ல. उल्लंघन करके जाने वाला कोई भी परमेश्वर मनुष्य नहीं है। ஹalleluya. हालेलुया। சில குரூப் இருக்கிறது. कुछ मंडली है, எங்களுக்கு இயேசு வேண்டாம், தேவன் மாத்திரம் போதும். हमें यीशु नहीं चाहिए, परमेश्वर सिर्फ काफी है। வசனம் சொல்லுகிறது वचन कहती है, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவன் தான் தேவனை அறிந்தவன். मसीह के उपदेश में स्थिर है वही परमेश्वर को जानता है। இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் வேண்டான்னு சொன்னா உனக்கு தேவனும் வேண்டான்னு அர்த்தம். यीशु मसीह का उपदेश अगर से सीख नहीं चाहिए तो परमेश्वर को भी तुझे नहीं அப்ப चाहिए। தேவனை அறிகிற அறிவு எங்க இருந்து வருகிறது तो தெரியுமா? परमेश्वर को जानने वाला ज्ञान किधर से आती है? இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்திலிருந்து தான் வருகிறது. यीशु मसीह के उपदेश से ही आती है। அந்த இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உபதேசத்தையும் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ यीशु मसीह और उपदेश को कौन स्वीकार कर लेता है, அவர்களே தேவனை அறிய முடியும். वही परमेश्वर को पहचान सकते हैं। அவர்களே நித்திய ஜீவன் போக वही முடியும். अनंत काल के जीवन में जा அவர்களே सकते தேவ हैं। பக்தி உள்ளவர்களாய் வாழ वही முடியும். परमेश्वर का भक्ति भाव में जी அவர்களே सकते हैं। அன்பின் ஆவியை பெற்றுக்கொள்ள वही முடியும். प्रेम की आत्मा को भी पा सकते हैं। ஹalleluya. हालेलुया। அப்ப சத்தியத்தை ஒழுங்கா அறியணும். सच्चाई को सही तरह से जानना है। இரண்டாவது தேவனை ஒழுங்கா அறியணும். दूसरा परमेश्वर को अच्छी तरह से जानना மூன்றாவது है। பாருங்க, तीसरा देखिए, கொலோசியர் 1 அதிகாரம் 9 வசனம் இப்படியே சொல்லுகிறது. तुलसी पहला अध्याय 9 वचन इस तरह कहती है, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட अब வேண்டும். परमेश्वर की इच्छा को जानने वाले जो ज्ञान से भरना चाहिए। கடைசி பாகம் அப்படி சொல்லுகிறது. आखिरी भाग इस तरह कहती அவருடைய है, சித்தத்தை அறிகிற அறிவு. इच्छा को पहचान के परिपूर्ण हो जाए। அப்ப ஒன்று சத்தியத்தை அறியணும், ஒழுங்கா வேதத்தை அறிந்து एक கொள்ளணும். सच्चाई को सही तरह से जान लेना है। இரண்டாவது தேவனை ஒழுங்கா அறிந்து दूसरा கொள்ளணும். परमेश्वर को सही तरह से पहचान लेना है। மூன்றாவதாக तीसरा தேவனுடைய சித்தம் என்ன? परमेश्वर की इच्छा क्या है। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு अनेகர் வேதத்தை படிச்சிருக்கிறோம், आज कई सालों शास्त्र को पढ़े हैं, தேவனையும் அறிந்திருக்குன்னு சொல்லுகிறோம். परमेश्वर को पहचानते ஆனா करके தேவ बोलते हैं, சித்தத்தை அறிய மறந்துடுறோம். लेकिन परमेश्वर की इच्छा को जानने के लिए भूल அப்படி जाते இல்ல, हैं। தேவனை அறிந்த ஒரு மனிதனை குறித்து தேவ சித்தம் இருக்கும். एक परमेश्वर को जानने वाला मनुष्य के बारे में परमेश्वर की इच्छा होती है। தேவ சத்தியத்தை அறிந்த ஒரு மனிதனை குறித்து தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது. परमेश्वर को सच्चाई को पहचानने वाले मनुष्य के बारे में परमेश्वर की योजना होती है। ஹalleluya. हालेलुया। வேதத்தில் நமக்கு தெரிந்த பரிச்சயமான ஒரு மனிதன் இருக்கிறார். शास्त्र में हम एक व्यक्ति को पहचानते हैं, பவுல் அப்போஸ்தலர். प्रेरित पौलुस। அவருக்கு வேதம் தெரியாதா என்று கேட்டால் நல்லா தெரியும். उसको शास्त्र नहीं जानता करके पूछेगा तो सही तरह से जानता அவரே है। சொல்லுகிறார், वही कहता है, எப்பா இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தின்படி நான் எல்லாத்தையும் கீழ் वो பணிந்திருக்கிறேன். न्याय के पुस्तक के अनुसार सारी चीजों को मैं पालन किया हूँ। வேதம் நல்லா தெரியும். शास्त्र अच्छी तरह जानता हूँ। அவருக்கு தேவனை தெரியுமான்னு கேட்டால் தேவனை தெரியும் என்று अगर கேட்டால் परमेश्वर को पहचानता करके தேவனும் पूछेंगे நல்லா தெரியும் तो அவருக்கு. परमेश्वर भी अच्छा जानता है। ஹalleluya. हालेलुया। அவருக்கு எதுவுமே தெரியாம அல்ல, उसे कोई ऐसा नहीं कि नहीं जानता है, ஆனா ஒரு காரியம் தெரியல. एक कार्य नहीं जानता। என்ன தெரியுமா? क्या क्या தேவ पता है? சித்தம் தெரியல. परमेश्वर का इच्छा नहीं जानता। ஹalleluya. हालेलुया। அதான் அப்போஸ்தலர் 9 அதிகாரத்துல பார்க்கிறோம். प्रेरित के 9वां अध्याय में देखते அவரை हैं, சந்திக்கும் பொழுது से मुलाकात करते அவன் समय 9 அதிகாரம் 6 வசனம், 9वां वचन 6वां वचन, அவன் நடுங்கி கீழே விழுகிறான். वो तरतराते हुए नीचे गिर கீழே जाता है, விழுந்துட்டு கேக்குறான், नीचे गिरकर पूछता है, நான்
என்ன செய்ய சித்தமா ये இருக்கிறீர்? क्या करने के लिए आप इच्छा इच्छा के साथ है? ஹல்லேலூயா. हालेलुया। வேதம் தெரிந்த மனிதன் தான், शास्त्र जानने वाला मनुष्य है, தேவனையும் தெரிந்த மனிதன் தான், परमेश्वर को भी पहचानने वाला मनुष्य है, தேவ சித்தம் தெரியல. परमेश्वर की इच्छा नहीं जानता। ஹல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு எத்தனை பேர் நம்மள அப்படி இருக்கிறோம்? आज कितने लोग हम वैसे हैं? வசனத்தை பலமுறை படிச்சிருக்கிறோம், वचन को कई सारे समय पढ़े हैं, வேதத்தை பலமுறை முடிச்சிருக்கிறோம், शास्त्र को कई सारे पढ़कर खत्म किए हैं। தேவனை அறிகிற அறிவு நம்மட்ட வந்து விட்டது. परमेश्वर के जो जानने वाले ज्ञान भी हमारे अंदर आ चुकी है। தேவ சித்தத்தை அறிந்திருக்கிறோம். परमेश्वर की इच्छा को पहचानते हैं क्या? என்னை குறித்த தேவ சித்தம் என்ன? मेरे बारे में परमेश्वर की योजना நான் क्या என்ன है? செய்ய சித்தமா இருக்கிறீர்? मैं क्या करने के लिए आप इच्छा के साथ है? ஆண்டவர்ட்ட கேட்கணும். परमेश्वर का पूछना है। அப்படி கேட்கல அப்படினா अगर वैसे नहीं पूछे, தேவ சித்தத்துக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது பாவம் வந்து விடும். परमेश्वर की इच्छा के विरुद्ध जो करते समय पाप आ जाती है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்போ பாருங்க, தேவ சித்தத்துக்கு விரோதமாய் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறார் பவுல். परमेश्वर का विरुद्ध, इच्छा के विरुद्ध ही दौड़ रहा था प्रेरित पौलुस। ஹல்லேலூயா. हालेलुया। அவரை பிடிச்சு ஆண்டவர் கொண்டு வந்தார். उसे पकड़कर परमेश्वर ने என் சித்தத்தை लाया। அறிகிற அறிவு உனக்கு வந்துட்டல, मेरी इच्छा को जानने वाली बुद्धि तुम्हारे पास आ गई ना, இனி என் ஊழியத்தை செய். अभी मेरा सेवा को कर। 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துல 1 ராஜாக்கள் 22 पहला राजा 22वां अध्याय 7ஆம் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 7वां 8वां वचन को देखते समय ரெண்டு ராஜா வர்றாங்க. दो राजा आते हैं, ஒன்று யோசபாத், एक யோசபாத், இன்னொரு இஸ்ரவேல் ராஜா இருக்கிறார். दूसरा इजराइल के இந்த राजा है। ரெண்டு ராஜா பாருங்க, दो राजा देखो, யோசபாத் சொல்றாரு இஸ்ரவேல் ராஜாவை பார்த்துட்டு, योसाबात राजा इजराइल राजा को देख के कहता है, நாம் விசாரித்து அறிகிறதுக்கு யாராவது இங்க தீர்க்கதரிசி இருக்காங்களா? मैं पूछने के लिए कोई भविष्य दक्ता है? பல தீர்க்கதரிசியை கூப்பிட்டாங்க. कई सारे भविष्य दक्ता को கடைசில बुलाए। இந்த இஸ்ரவேல் ராஜா சொன்னாரு, आखिर में इजराइल राजा ने कहा, ஒருவன் இருக்கிறான், एक है, மிகாயா இருக்கிறார், मिगाया है, ஆனா लेकिन நான் அவனை பகைக்கிறேன், मैं उसे विरुद्ध करता हूं। அவன் எனக்கு விரோதமா தான் எப்பவும் சொல்லுவான், मेरा विरोधी हर समय कहता எனக்கு है, விரோதமாகவே அவர் தீர்க்கதரிசி சொல்லுவார். मेरा विरोधी वो जो भविष्यवाणी कहता है। யோசபாத் சொல்றார், ராஜா அப்படி சொல்ல வேண்டாம், योसाबात कहता है, राजा उसे कहने का கூட்டிட்டு जरूरत வாங்க. नहीं है, अब ले आओ। அப்படியே மிகாயா வந்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார், वैसे मिगाया आकर भविष्यवाणी कहता है, இந்த யுத்தத்துக்கு போனா நீங்க திரும்பி வர மாட்டீங்க. ये युद्ध में गया तो वापस फिर से नहीं लौटा। தேவ சித்தத்தை அங்க வெளிப்படுத்துகிறார். परमेश्वर की योजना को उधर प्रकट करता है। அதையும் மீறி இந்த ராஜா போனார். उसे उल्लंघन करके ये राजा जाता போன है। ராஜா அங்கே மரித்து போயிட்டார். जाने वाला राजा उधर ही मर गया। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப பாருங்க, தேவ சித்தத்தை அறிய விருப்பம் இல்ல. तो परमेश्वर की इच्छा को जानने के लिए चाहत नहीं है। ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார் தேவ சித்தம் இது என்று, ये भविष्य दक्ता कहता परमेश्वर का योजना ये है, ஆனா அறிய விருப்பம் இல்ல. लेकिन उसे जानने के அநேக लिए தேவ भी मन பிள்ளைகளுக்கு नहीं அதான் है। பிரச்சனை. कई सारे परमेश्वर के बच्चे वही ஆண்டு ஊழியர்கள் மூலமாக தேவ சித்தத்தை சொல்லுவார், परमेश्वर सेवक के द्वारा परमेश्वर की इच्छा को बताता है, அல்லது உங்களோட தரிசனம் மூலமாகவோ சொப்பன மூலமாக சொல்லுவார், आपके साथ दर्शन के द्वारा या सपने के द्वारा बताता है, அல்லது வசனத்தின் மூலமாக சொல்லுவார். वचन के द्वारा कहता है। ஆனா என்ன தெரியுமா, நம்ம செவி சாய்க்க மாட்டோம். लेकिन क्या हम कान नहीं लगाते? அதை எப்படி நான் செய்ய முடியும்? उसे हम कैसे कर அப்படி सकते हैं? விட்டுட்டு போக கூடாது. वैसे छोड़कर नहीं தேவ जाना है। சித்தத்தை ஒழுங்கா அறிய வேண்டும். परमेश्वर की इच्छा को सही तरह से जान लेना है। ஏனென்றால் क्योंकि அறியாமையில் உள்ள காலங்களை பார்த்து அவர் காணாத போல இருந்தார். वो जो अनजाने के समय को देखकर वो जो अज्ञानता के साथ रहा। அப்போஸ்தலர் 17:30 அப்படியே சொல்லுகிறது. अब प्रेरित 17:30 इस तरह ஆனா कहती है, இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். लेकिन अभी मन फिरना करके वो चाहता है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்போ நீ பாவம் செய்ய கூடாது, अभी तो पाप नहीं करना இப்போ है, மனம் திரும்பி இருக்கணும். अभी मन फिरना चाहिए था। முன்னாடி தேவ சித்தன்னு அறியல, तो परमेश्वर की इच्छा क्या करके पहले முன்னாடி नहीं जाने। தேவன் யாருன்னு தெரியல, पहले परमेश्वर कौन है करके नहीं முன்னாடி जानते थे, சத்தியம் தெரியாது, पहले सच्चाई नहीं ஆனா जानते இப்ப தெரிய வேண்டும். थे, लेकिन अभी पहचानना है। அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு. वही परमेश्वर कहता है। அறியாமல்ல காலங்கள்ல தேவனும் காணாத மாதிரி இருந்துகிட்டார். जो अनजाने के दिन में परमेश्वर भी अज्ञानता के साथ रह गया। ஆண்டவர் உங்களை என்னையும் பார்க்கல. परमेश्वर भी आपको मुझे नहीं देखे। அன்னைக்கு பாவம் செய்றியா செஞ்சுட்டு போ, उस दिन कहा पाप करते हो करते जाओ, என்னைக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட வருவ. एक ना एक दिन मेरे पास आओगे। ஆனா இப்பொழுது लेकिन अभी அறியாமையினால் இருக்க கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். अनजाने के साथ नहीं रहना करके परमेश्वर का इच्छा இப்ப நீங்க है। பாவம் செய்ய கூடாது, अभी आप पाप नहीं करना இப்ப है, மனம் திரும்ப வேண்டும். मन फिरना है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படி மனம் திரும்பி பாவம் செய்ய கூடாது என்றால் वैसे मन फिरकर पाप नहीं करना है तो கற்றுக்கொண்ட இந்த 3 காரியங்களை டெய்லி நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த जो வேண்டும். सीखा गया 3 कार्य को हर दिन हमारे जीवन में प्रयास में लाना ஒவ்வொரு है। நாளும் சத்தியத்தை இன்னும் அறிகிற அறிவை தாங்கப்பா. और उस सच्चाई को जानने के लिए बुद्धि को दो தேவனை मुझे। அறிகிற அறிவை தாங்க. परमेश्वर को पहचानने के लिए बुद्धि को मुझे दो। தேவ சித்தத்தை அறிகிற அறிவை தாங்க. परमेश्वर इच्छा को जानने के लिए जो என்று बुद्धि मुझे ஆண்டவரிடம் दो। கேட்டுக்கொண்டே இருக்க ऐसे வேண்டும். परमेश्वर के पास पूछते ही रहना चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப அறியாமை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் கொண்டு வருகிறது. अज्ञानता एक मनुष्य के जीवन में पाप को लाती है। இரண்டாவதா கர்த்தருடைய வார்த்தையை மீறுதல். दूसरा परमेश्वर के वचन का उल्लंघन करना। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை மீறி செயல்படுவது நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வரும். परमेश्वर के वचन का उल्लंघन करके जाते समय हमारे जीवन में पाप को लाती है। இந்த காரியத்தை தியானிக்க இப்ப நேரம் இருக்காது. अब ये जो चीजों को अध्ययन करने के लिए समय नहीं है, ஹல்லேலூயா. 5 நிமிடம் தான் இருக்கிறது. सिर्फ 5 मिनट है। சோ அதனால இது அடுத்த வாரத்துல நாம் தியானிக்கலாம். अगला हफ्ते इसको अध्ययन करेंगे। சோ அப்ப இன்னைக்கு நாம் கற்றுக்கொண்டபடி आज जैसे हम सीखे பாவ நிவாரண பலி ஏன் செலுத்தப்பட்டது என்பதை நாம் தியானிக்கிறோம். पाप बलि क्यों चढ़ाए करके हम देखते हैं। அந்த பாவ நிவாரண பலி தன் பாவத்தை உணரும்படியாக पाप को स्मरण करने के लिए, பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் செலுத்தப்படுகிறது. पाप के लिए क्षमा के लिए वो चढ़ाया जाता है। ஹல்லேலூயா. हालेलुया। அது யாரெல்லாம் செலுத்தணும் எதெல்லாம் செலுத்தணும் நம்ம பார்த்திருக்கிறோம். वो क्या कौन चढ़ाना है, क्या क्या चढ़ाना करके हम देखे। ஹல்லேலூயா. हालेलुया। மிக முக்கியமாக நாம் ஒரு காரியத்தை நீங்க தியானித்து இருக்கிறோம். तो बहुत मुख्य रीति से एक चीज का अध्ययन किए हैं। இந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு
காரணமாய் இருக்கிற அறியாமை. The पाप जो हमारे जीवन में जो आई है उस अज्ञानता के बारे में, சத்தியத்தை ஒழுங்காய் அறிந்து கொள்ள வேண்டும். सच्चाई के सही तरह से जान लेना है. இன்னும் வசனத்தை நல்லா படிங்க. और भी वचन को अच्छा पढ़िए. படிக்கிறது மாத்திரமல்ல, सिर्फ पढ़ना ही नहीं, தியானிங்க. अध्ययन कीजिए. நீங்கள் யார் பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, आप किसी का भी संदेश सुनो, சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். सच्चाई को आप जानना चाहिए. அல்லேலூயா. हालेलुया. நீங்கள் அறிந்திருந்தால் अगर आप जाने तो பேசுகிறவர்கள் சரியா பேசுறான் கண்டுபிடிச்சிடலாம். बात करना सही बोलते हैं करके आप पहचान सकते இரண்டாவது हैं. தேவனை அறிய வேண்டும். दूसरा परमेश्वर को पहचानना தேவனை है. அறிந்திருக்கும் பொழுது அன்பு தானாய் வரும். जब परमेश्वर को पहचानते से अपने आप प्रेम आ जाती है. ஜீவனுக்கு நேராய் போயிரலாம். जीवन के मार्ग की ओर चले जा सकते நித்திய हैं. ஜீவனுக்கு अनंत काल की जीवन. தேவ பக்திக்குரிய எல்லாம் நமக்கு तो கிடைச்சிரும். परमेश्वर भक्ति के योग्य सारी चीजें मिल जाती हैं. அல்லேலூயா. हालेलुया. மூன்றாவதாக தேவ சித்தத்தை அறிய வேண்டும். तीसरा परमेश्वर की इच्छा को पहचानना தேவ है. சித்தத்தை அறியல அப்படின்னா अगर परमेश्वर इच्छा को पहचान வேதத்தை नहीं पाए, படித்தாலும் जितना भी शास्त्र को இயேசு पढ़िए, எனக்கு தெரியும் சொன்னாலும் यीशु में से कितना भी जानते हो தேவ तो, சித்தத்தை அறியல அப்படின்னா अगर परमेश्वर की इच्छा को नहीं தேவனுக்கு पहचानते, விரோதமான வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டு இருப்போம். परमेश्वर का विरुद्ध का जीवन ही हम बिताते அதுக்கு रहेंगे. நல்ல எடுத்துக்காட்டு சவுல் என்று பெயர் பெற்ற அப்போஸ்தலனாகிய பவுல். अच्छा एक उदाहरण है सौल नामक प्रेरित पौलुस. இரண்டாவது அங்கிருந்த இஸ்ரவேலின் ராஜாவை दूसरा பார்க்கிறோம். उधर इजराइल का राजा करके देखते हैं. அல்லேலூயா. हालेलुया. So, அதனால நாம் இதை அறிந்து கொள்ள பிரயாசப்படுவோம். इसे जानने के लिए हम अभ्यास करेंगे. வரும் நாட்கள்ல கர்த்தருக்கு சித்தமான மற்ற காரியங்களை தியானிக்கலாம். आने वाले दिन में परमेश्वर इच्छा हो तो अगला दूसरा कार्य को अध्ययन करेंगे. கர்த்தர் தான் பெரிய காரியங்களை செய்வாரா. परमेश्वर बड़ा कार्य को करेगा. ஆமென். आमीन. ஒரு சில நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். थोड़ा हम समर्पण ஒரு करेंगे. சில எழும்பி நின்று सब लोग खड़े हो जाएंगे. கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். परमेश्वर के पास समर्पण करेंगे. பானிக்கு நான் அறியாமையினால अज्ञानता கட்டளைகளை के साथ மீறி சில பாவத்தை செஞ்சிருக்கலாம். आज्ञाओं के उल्लंघन कर कुछ पापों को कर बैठते இன்னைக்கு हैं. என்னுடைய பாவத்தை நான் உணர்கிறேன். आज मेरे पाप को मैं स्मरण करता என்னுடைய हूं. பாவத்திற்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். मेरे पाप के लिए मैं क्षमा मांगता हूं. நாங்கள் யாராய் கூட இருக்கலாம். हम कोई भी होने दो, ஊழியர்களா இருக்கலாம். सेवक होने दो, அதே போல தலைவர்களா இருக்கலாம். प्रधानों हो, सरदार होने சபையா दो, இருக்கலாம். कलीसियावासी होने दो, சாதாரண மனிதனா இருக்கலாம். आम आदमी होने दो. ஆனா நாங்க இன்னைக்கு எங்க பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க வந்திருக்கிறோம். आज हमारे पाप के लिए क्षमा मांगने के लिए आए அதே हैं. போல நீர் எங்களுக்காக பலியானீர் என்பதை நாங்க பார்த்தோம். वैसे आप हमारे लिए बलि हुए करके हम देखे. சிலுவையில பலியா இருக்கிறீர்ப்பா. क्रूस में सूली में बलिदान பாவங்களை हुए. நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறீர். पाप के प्रयाश्चित के रूप में बलिदान हुए. பழுதற்ற பலியா இருக்கிறீர். निर्दोष बलि बनकर है. பாவத்தை போக்குகிற பலியா இருக்கிறீர். पाप को दूर करने वाले बलि बनकर है. இன்றைக்கு எங்களுடைய பாவம்லாம் நீக்கப்பட்டு நாங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். आज हमारे सारे पाप हटकर हम शुद्धिकरण எங்கள் हुए ஆத்மா हैं. தாழ்மைப்பட வேண்டும். हमारे हाथ आत्मा दीन होना है. எங்களுக்குள்ளாக இருக்க அறியாமை அகற்றுங்கப்பா. हमारे अंदर जो रहती है अज्ञानता को हटाइए. அறியாமை அகல வேண்டும் என்றால், तो अज्ञानता हटना है तो அறியாமை நிமித்தம் வருகிற பாவத்திற்கு நான் உட்படாமல் இருக்க வேண்டும் என்றால், अज्ञानता के द्वारा आने वाले पाप नहीं करना என்னுடைய चाहिए. புத்தி அந்தகாரப்படாமல், मेरी बुद्धि अंधेर नहीं होना என்னுடைய चाहिए. இருதயம் கடினப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், मेरा हृदय कठोर नहीं होना है. சத்தியத்தை அறிய வேண்டும். सच्चाई को जानना தேவ है. சித்தத்தை அறிய வேண்டும். परमेश्वर इच्छा को जानना है. தேவனை அறிய வேண்டும். परमेश्वर को पहचानना அப்படி है. ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்தரிக்கலாமா? समर्पण करके स्तुति करेंगे. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், हालेलुया, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.